தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். நேயர்களே, இது உங்கள் ஸ்பார்க் தமிழ் ஆடியோ புக்ஸ். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. இந்த கதை நான் வாசிக்கிற விதம் இது எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கதை கேட்கும் ஆர்வமுள்ள உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. அத்தியாயம் 10. ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். எந்த மாதிரியான புஸ்தகமெல்லாம் படிக்கிறார் என்றான் பரத். வேணும்னே இதையெல்லாம் மறைச்சு வச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? குரு, நம்ம எதையுமே யூகத்தால முடிவு பண்ண வேண்டாம். உங்க சித்தப்பா இன்னைக்கு காலையில புறப்பட்டு தானே திருச்சி போனார்? ஆமாம். எப்ப திரும்பி வருவார்? நாளன்னைக்கு ராத்திரி. வெரி குட். இந்த புஸ்தகத்தை நான் எடுத்துக்கிட்டு போறேன். நாளைக்கு நைட் திருப்பி தர்றேன். எதையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். வாங்க உங்க ரூமுக்கு போகலாம். நடந்து கொண்டே புஸ்தகத்தை டப்பென்று திறந்தான். குறிப்பிட்ட சில பகுதியை திரும்ப திரும்ப படித்திருந்தார்கள் என்றால் அந்த பக்கம் உடனே திறக்கும். அந்த பழைய புத்தகத்தில் அந்த டெக்னிக் வேலை செய்யவில்லை. வந்த பக்கத்தில் கைவிரலால் பட்ட அழுக்கு, அடிக்கோடு, பேனா மார்க், பாயிண்டர் எதுவுமே இல்லை. குரு தன் அறையை டிபிக்கல் பேச்சுலர் அறையாக வைத்திருந்தான். சார்மினார் குப்பென்று வீசியது. உடைகளை வேகமாக பொறுக்கி ஸ்டாண்டில் மாட்டினான். ஜன்னலில் எல்லா கதவுகளையும் திறந்தான். பின்புற வேப்பமரங்கள் காற்றை ஐசில் குளிப்பாட்டி அனுப்பி வைத்தன. தூர சாலையில் ரெட்டை ரெட்டையாக புள்ளி வெளிச்சங்கள் கார்களின் முன்னால் அமர்ந்து சென்றன. குரு, எனக்கு உங்கள் சிஸ்டர் ஃப்ரெண்டு ஹேமா, உங்கள் சித்தப்பா பெங்களூரில் தங்கினதா சொன்ன லாட்ஜ், உங்கள் வீட்டு வேலை பார்க்குற விஜயசாரதி, இவங்க அட்ரஸ் வேணும். அப்புறம் எனக்கு இன்னொன்று தெரியணும். என்ன? நம்ம இந்த சாவு ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கிறது 1 பரத், 2 சுசீலா, 3 ஜெகன், 4 குரு தவிர 5ங்கிற யாருக்காவது தெரியுமா? என் ஃப்ரெண்டு விஜயனுக்கு தெரியும் சார். நான் அவர்கிட்ட போனப்போ எல்லாம் சொன்னேன். அவர் தான் உங்ககிட்ட என்னை அனுப்பினார் என்றான் ஜெகன். எஸ், அன்னைக்கு கூட சொன்னீங்கல்ல, விஜயன் மெடிக்கல் ரெப், சிஐடி நகரில் இருக்கார். சரி, வேற யாருக்காவது? இன்னைக்கு மத்தியானம் என் ஃப்ரெண்ட்ஸு சிவராஜும் ரங்கமணியும் வந்திருந்தாங்க. அவங்க எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஆனாலும் நான் எல்லா விவரமும் சொல்லாமல் ஜஸ்ட் இது மாதிரி ஜெகன் சந்தேகப்படுறார், லாயர் பரத்னு ஒருத்தர் விசாரிக்க போறாருன்னு சொன்னேன். ஏன், என்ன மேட்ரு என்றான் குரு. குரு, இதை நாம உங்கள் சித்தப்பாவுக்கு தெரியாமல் செஞ்சாகணும். நாம் சந்தேகப்படுற மாதிரி இந்த சாவில் அவருக்கு தொடர்பு இருந்து நாம் ஆராயறது தெரிஞ்சு போனால் சுதாரிச்சுக்குவார். ஸோ இனிமேல் எந்த விஷயத்தையும் யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். குரு, உங்கள் 2 ஃப்ரெண்ட்ஸில் யார்கிட்ட ஃபோன் இருக்குது? ரங்கமணிக்கு ஆஃபீஸில் ஃபோன் இருக்குது. சிவராஜ் ரொம்ப முக்கியம்னா எதிர்த்த வீட்டு ஃபோனில் கூப்பிடுவேன். ஏன் சார்? சும்மாதான். 2 பேரில் யார்கிட்ட வெஹிக்கிள் இருக்குது? ரங்கமணி டிவிஎஸ் 50 வச்சுருக்கான். சிவராஜ் தான் சொன்னேனே, ஹண்டிங் ஃபார் த ஜாப், ஒரு சிங்கப்பூர் சைக்கிள் மட்டும் வச்சுருக்கான். சுதந்திரத்துக்கு முன்னாடி வாங்கினது. எதுக்கு கேட்குறீங்க? தெளிவாக சொல்லணும்னா, உங்கள் நண்பர்களுக்கு நான் புதுசு. இந்த கேஸில் கொஞ்சம் கூட சம்பந்தப்படாத தனி ஆள் நான். என் பார்வையில் குற்றவாளியை கண்டுபிடிக்கிற வரைக்கும் எல்லார் மேலேயும் ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். எல்லாரையும் நம்புகிறேன், எல்லாரையும் சந்தேகப்படுறேன். மனசில் ஒரு சின்ன இடர்களுக்கு கூட நான் இடம் தர விரும்பலை. உங்கள் சிஸ்டர் இறந்த அன்னைக்கு இங்கே இருந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரையும் நான் மீட் பண்ணணும், கொஞ்சம் விசாரிக்கணும். நாளைக்கு சாயங்காலம் அவங்களை அழைச்சிக்கிட்டு சீரியஸாக 6 மணிக்கு அண்ணா சமாதிக்கு வாங்க. நானும் வர்றேன். வி ஷில் ஹேவ் எ வாக் அண்ட் டாக். அமைதி. சுசீலா அந்த புத்தகத்தை புரட்டி கொண்டிருந்தாள். பரத் கேட்க அட்ரஸுகளை ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்தான் குரு. ஜெகன் ஜக்கு எடுத்து நீர் குடித்தான். பரத் யோசித்தான். விஷயம் இப்போது இன்னும் 3 பேருக்கு தெரிஞ்சிருக்கு. விஜயன், சிவராஜ், ரங்கமணி. ஃபோனில் மிரட்டியவன் இவர்களில் ஒருவனா? விஜயன். இவனுக்கு இதில் சம்பந்தம் இருக்க சான்ஸே இல்லை. சிவராஜும் ரங்கமணியும் அன்று இங்கு இருந்தவர்கள். இதில் ரங்கமணியிடம் முப்பட் வண்டி இருக்கிறது. குரு, இப்போ ரங்கமணியை ஃபோனில் பிடிக்க முடியுமா? பிடிக்கலாம். அடுத்த வாரம் ஏதோ சிறப்பிதழ்னு சொன்னான். ஸோ ஆஃபீஸில் தான் இருப்பான். குரு, உங்களை நான் நிறைய நம்பலாமா? என்ன சார் இது திடீர்னு? 100% நம்புங்க. எனக்கு மட்டும் உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு துடிப்பு இருக்காதா? அப்போது நான் செய்கிற பேசுகிற எந்த விஷயங்களும் உங்கள் மனசை விட்டு வெளியே போகக்கூடாது. போகாது, சந்தேகமே வேண்டாம். வெல், ரங்கமணி, சிவராஜ் எதிர்த்த வீட்டு ஃபோன் நம்பர் தாங்க. தர்றேன். ஒன்று மட்டும் சொல்லலாமா? சொல்லுங்க. அவங்க என் கூடவே இருந்தவங்க. ஒருத்தன் முதல்லையே போயிட்டான். சிவராஜ் என்னோடவே இருந்தான், பதறனா. 2வது அவங்க என்னோட உண்மையான சிநேகிதங்க. இதில் அவங்கள சம்மந்தப்படுத்தி பார்க்கவே தேவையில்லை. ஆனால் உங்கள் சந்தேகங்களை தீர்த்துக்க வேண்டியது உங்கள் கடமை. கோஹெட். சித்தப்பா ரூமில் இருக்க ஃபோன், இந்தாங்க நம்பர். என்ன வேணாலும் பேசுங்க, நான் உங்களுக்கு முழுமையாக ஒத்துழைப்பேன். தேங்க்ஸ் குரு, நீங்கள் பேசிட்டு இருங்க, வர்றேன். பரத் சின்ஹாவின் அறைக்கு வந்தான். இப்போது செய்ய போவது ஒரு தடாலடி வேலை. மீன் சிக்கினாலும் சிக்கலாம். முதல்ல ரங்கமணியின் ஆஃபீஸ் நம்பரை சுழற்றினான். ஹலோ, இஸ் இட் அமுதம்? மிஸ்டர் ரங்கமணி இருக்காரா? பேச சொல்லுங்க. 17 வினாடிகள் கழித்து, ஹலோ ரங்கமணி, உன் நிழல் பேசுகிறேன். நீ கவனிக்கப்படுறேங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்க. மை டியர் நிழல் நண்பா, எப்படி கண்டுபிடிச்சிட்டுன்னு பார்த்தியா? நான்சென்ஸ். நிழல், ஹூ ஆர் யூ? எதுவுமே புரியல. யார் வேணும் உங்களுக்கு? இது ஒரு பத்திரிகை ஆஃபீஸ். நடிக்காதே நிழலே. ராங் நம்பர் என்று வைக்கப்பட்டது.
இவன் இல்லையோ? இல்லை, ஆபீஸில் இருப்பதால் நடிக்கிறானோ? அடுத்து சிவராஜ் நம்பரை சுழற்றினான். எதிர் வீட்டில் சிவராஜன் இருக்கார் இல்லையா, அவரை கொஞ்சம் கூப்பிடுங்களேன். காத்திருந்த நேரத்தில் சிகரெட்டுக்கு தீ வைத்தான். 2.5 நிமிடங்களுக்கு பிறகு ஹலோ என்றான் சிவராஜ். தொந்தரவுப்படுத்திட்டேனா? இல்லை, யாரு நீங்க? குரல் தெரியலையே. உன் நிழல். வாட் யூ மீன்? புரியலையா? நீ கவனிக்கப்படுறேங்கிறத மட்டும் நினைவில் வச்சுக்கோ. சுத்தமாக புரியல. யார் நீங்க? என் பேர் சிவராஜ், பிகாம். நடிக்காதே நிழலே. கடுப்பை கிளப்புறீங்க. யார் நீங்க? போனை வைத்து விட்டான் பரத். இவனும் நடிக்கிறானா? இல்லை, இவனும் இல்லையா? இந்த மாதிரி டெக்னிக் எடுபடாதோ? திரும்ப குருவின் அறைக்கு வந்தான். கேரம் போர்டில் போரிங் பவுடர் போட்டுக்கொண்டிருந்தான் ஜெகன். காய்களை அடுக்கினான் குரு. அங்கிள், இந்த புத்தகத்தோட ஃப்ரீ ஃபேஸ் படித்தேன். அதுவே த்ரில்லிங்காக இருக்கு. ஆவியை ஒரு நாய்க்குட்டி மாதிரி அடிமைப்படுத்துறத பற்றி எல்லாம் இதில் இருக்காம். மனித சக்தியோட ஆவி சக்தியும் ஒருத்தனுக்கு இணைஞ்சிட்டா எப்படி பல காலம் மண்ணுக்கடியில் கிடக்கிற மரம் கல்லாயிடுதோ அது மாதிரி ஒரு சூப்பர் பவரோட அழிவே இல்லாமல் ஆயிடுவானாம். அகைன் ஆவி ஆர்குமெண்ட் வேண்டாம் சுசி, அதை அப்புறமா படிக்கலாம். இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வேணும். 12 மணிக்கு ஆவியை பார்க்க ஜெயந்த் ரூமுக்கு போகலாம். அது வரைக்கும் விளையாடலாம். சென்ட்ரல் ஸ்டேஷனில் ஒரு நடுராத்திரி எக்ஸ்பிரஸ் புறப்பட்டது. வெளிச்ச சமவெளிகளில் மக்கள் காபி டீ குடித்தார்கள். தியேட்டர்களில் இன்டர்வல் விட்டு பாத்ரூம்களில் கியூவில் நின்று ஜிப் இறக்கினார்கள். எழுத்தாளர்கள் நாளைக்கு தர வேண்டிய அத்தியாயத்தை இப்போது ஆரம்பித்து பேனா தலையை கடித்தார்கள். புது புருஷர்கள் பொண்டாட்டியை புரட்டி அதுக்குள்ளேயே தூங்கிட்டு என கேட்டு ஏகப்பட்ட கொக்கிகள் வைத்த டெய்லர் ஒளிகை என சபித்தார்கள். வீரான குழாய்களில் வேறு வியாபாரம். சீக்கிரம், வெளியில் ஆள் நிற்குதில்ல. கடிகாரங்களில் சில முன்னதாக, சில சரியாக, சில லேட்டாக மணி அடித்தன. 1 டஜன் முறை. ஆவி பார்க்கலாமா என்றான் பரத். என்றான் குரு. அனைவரும் அறையை விட்டு ஓசை இல்லாமல் வெளியே வந்தார்கள். எதிரே ஜெயந்தியின் அறை வாசல் திரையை விளக்கினான் பரத். கதவுகள் மௌனமாக இருந்தன. காதை வைத்து கேட்டான். காற்றுக்கு ஒளி இருந்தால் அது மட்டும் கேட்டிருக்கும். குருவும் காதை வைத்து பார்த்துவிட்டு நிமிர்ந்து தோள்களை குலுக்கினான். திரும்ப அறைக்கு வந்தார்கள். 1/2 மணி நேரம் விட்டு 2 மணி வரைக்கும் பார்க்கலாம். அப்புறம் நாங்கள் கிளம்புறோம் என்றான் பரத். மணி 12:30. கதவை திறக்க மாட்டேன். ஊரெல்லாம் பொறுக்கிட்டு தண்ணியை போட்டுட்டு வந்து கதவை இடிச்சா திறக்கிறதுக்கு ஒருத்தி நாயாட்டம் குந்தி இருப்பாங்கிற திமிரு தானே உனக்கு? நீ எனக்கு புருஷனும் இல்லை, நான் உனக்கு பொண்டாட்டியும் இல்லை. நீ நல்லா இருப்பியாடா பாவி. போயேன், அந்த முண்டை வீட்டுக்கே போய் படுத்துக்கையேன். இங்கே ஏன் வர்றேன் என்றால் குப்பாயி கூடுவாஞ்சேரியில். மணி 1. சாரி டியர், பாத்தியா கோவிச்சுக்கிறியே. மீட்டிங் முடிஞ்சதும் கிளம்பிடத்தான் இருந்தேன். சேர்மன் அவசியம் விருந்தில் கலந்துக்க சொல்லிட்டார். இவ்வளவு நேரமாகன்னு தெரிஞ்சா போயிருக்கவே மாட்டேன். சத்தியமா 2 பிக் மேலே போகலை. முறைக்காதே. என்ன பார்க்குற என் கோட்டுக்குள்ள? மல்லிகைப்பூ. மை காட், இது எப்படி என்கிட்ட வந்துச்சு என்றான் அசோக் நகரில். மணி 1:30. அம்மா, நீ நல்லா இருப்பேம்மா. தெய்வமா நின்று என் குழந்தையை காப்பாத்துமா. இன்னொரு தடவை டாக்டரை எழுப்புங்க. கையை காலை வெட்டிக்கிட்டு அது துடிச்சிட்டு இருக்கும்பா. டாக்டர் ஐயாவை கொஞ்சம் எழுப்புமா, உனக்கு கோடி புண்ணியம்மா. மவன் செத்துட்டு இருக்காமா என்று வேலம்மா வேளச்சேரியில் கத்தினாள். மணி 2. நத்திங் டு வரி. தடிப்பாக இருந்ததை பார்த்துட்டு நீங்கள் பயந்துட்டீங்க. இது விஷக்கடி இல்லை, வெறும் கொசுக்கடி தான். சரியா போயிடும். நீங்கள் ஆள் அனுப்பி கார் அனுப்பி இருக்க வேண்டாம். ஒரு ஃபோன் பண்ணி இருந்தால் போதுமே, ஓடி வந்திருப்பேனே. இந்த விட்டமின் டேப்லெட்ஸ் காலையில் வாங்கி சாப்பிடுங்க. வரட்டுமா என்றார் டாக்டர் டேவிட் ட்ரிப்ளிகேனில். மணி 2:15. பரத்தும் சுசீலாவும் புறப்பட்டனர். இல்லை குரு, நாங்கள் தங்கலை. இப்போது நான் செகண்ட் ஷோ பார்த்த மாதிரி தானே, நாங்கள் கிளம்புறோம். ஸ்கூட்டரில் தானே. ஆவி, கத்திரிக்காய், முருங்காய் எதையும் காணோம். வெயிட், இப்போ மணி 2:15. ஸோ இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு என் வீட்டுக்கு வாங்க. அங்கேருந்து அண்ணா ஸ்கொயர் போகலாம் குரு. உங்களை அங்கே மீட் பண்ணுறேன் என்று கிளம்பி நின்று இன்னும் ஒரு விஷயம் விட்டு போச்சு. என்ன? அன்னைக்கு நீங்கள் அவசரமாக கூப்பிட்ட டாக்டர் யாரு? கோபாலன். அவர் அட்ரஸும் வேணும். வாங்கி கொண்டதும் இறங்கி வந்து ஸ்கூட்டரை கிளப்பினான். சுசீலா அமர்ந்து கொள்ள கட்டிடங்கள் பின்னால் ஓடின. அந்த புஸ்தகத்தை எடுத்துக்கிட்டியா சுசீலா? ஓ, இன்னைக்கு ஆவி அட்டகாசம் செய்யலைன்னு தான் அர்த்தமே ஒழிய குரு சொன்னது பொய்ன்னு அர்த்தம் இல்லை. ஸ்டாப் என்று கத்தினான் பரத். இன்னொரு தடவை ஆவியை பற்றி பேசுனா? ஸ்கூட்டர் நியூட்ரலுக்கு வந்து நின்றது. நடு ரோடு, சுற்றிலும் இருட்டு. சொன்னான், உன்னை ரேப் பண்ணிடுவேன். இதுதானா? நானே என்னவோ ஏதோன்னு பயந்துட்டேன். அத்தியாயம் 11. மாடுகள் உதிரம் திரித்து பாலாய் தருகிற, செடிகள் மொட்டுகள் விரித்து மலராய் பூக்கிற, தவளை தூங்கி விடுகிற, நாய்கள் விழித்து விடுகிற, பேஸ்ட்டுகள் பிதுக்கப்படுகிற, கோலப்புள்ளி வைக்கிற, வானம் சாயம் போகிற, பூமி வெளிச்சமாகிற, மக்கள் கொட்டாவை விடுகிற காலை, முந்தாணி விளக்கி பாலுக்கு அலைகிற குழந்தையின் கதறலாய் ஆரம்பித்த அலாரம் டைம்பீஸிற்கு மண்டையில் விழுந்தது மரண அடி. இன்னும் கொஞ்சம் தூக்கம்தா என்றன விழிகள். ஆனாலும் போர்வையை உதறி எழுந்து அமர்ந்தான் பரத். புஷ்மாஷி சத்தீஷி ஷனாவிலே என்று வந்தாள் சுசீலா. பிரஸ்ஸை எடு, கொப்பளிச்சுட்டு பேசு, இல்லைனா முழுங்கிட்டு பேசு. முதலாவதை செய்து ராத்திரி கனவிலே ஆவி வந்தது என்றாள்.
சை, வேற பொழப்பே இல்லையா காலங்காத்தால? எனக்கு எத்தனை அருமையான கனவு தெரியுமா? ஒரு குளம் நடுவில் நான் டேண்டெக்ஸ் ஜட்டியோட சுற்றி பீட்டர் டான்களோட 10, 100, 1000 வெர்ஜின் பெண்கள், எல்லார் கையிலையும் துப்பாக்கி, இன்னொரு கையில் நம்பர் போட்ட டோக்கன். நம்பர் 1 வர்றா, நாங்கள் கட்டி பிடிச்சி ப்ளூ ஃபிலிம் பண்ணுறோம். அப்புறம் 2, 3, 4, 5 டோக்கன் நம்பர் 67, 68 அடிச்சுக்கிறாங்க. துரோகி என்றாள் சுசீலா. 8:30 மணிக்கு குளித்து சூடாய் சுருண்டு டிஃபன் காஃபி சாப்பிட்டு விட்டு சொக்காய் மாட்டினான் பரத். தலையை பிரஷ் செய்து கொண்டே அருகில் வந்தாள் சுசீலா. ஜன்னல் வழி வெளிச்சம் பட்ட இடமெல்லாம் செம்பட்டையாய் பிசிறுகள் மின்னின. இன்றைய பனியனில் இனஃப் டேன் யுவர் ஐஸ் என்றாள். சுசி, இன்னைக்கு நான் செய்ய போகிற காரியங்கள் 3. ஆஃபீஸ் லஞ்ச் இன்டர்வெல் அப்போ அந்த ஹேமாவை பார்க்க போகிறேன். ஆஃபீஸ் விட்டு வர்றப்போ விஜய் சாரதி வீட்டுக்கு போகிறேன். சாயங்காலம் குருவோட ஃப்ரெண்ட்ஸை விசாரிக்கிறேன். இதுக்கு நடுவில் நீ செய்ய வேண்டியது, பெங்களூருக்கு 10 மணிக்கு அந்த லாட்ஜை எஸ்டிடியில் பிடிச்சி இத்தனாம் தேதி சின்ஹாங்கிறவர் தங்கினாரா, எப்போ வந்தார், எப்போ புறப்பட்டார் அப்படிங்கிறத கேளு. தவிர சாயங்காலத்துக்குள்ளே ஒரு வரி விடாமல் இந்த புஸ்தகத்தை படிக்கிற. விசேஷமாக ஏதாச்சும் இருந்தால் தனியாக ஒரு பேப்பரில் எழுதி வைக்கிற. ஓகே? என் சுறுசுறுப்பு காதலாம், காலையில் எழுந்திரிச்சதும் டாக்டர் கோபாலனுக்கு ஃபோன் செய்யலாம்னு சொன்னீங்களே, என் சுறுசுறுப்பு காதலியே, நீ குளிச்சுட்டு இருந்த போதே அதை செஞ்சுட்டேன். டெல்லி போயிருக்கார் ஒரு கான்ஃபரன்ஸுக்கு, நாளைக்கு தான் வருவார். இன்னொரு க்ரஷ்ஷுக்கு பண்ணணும் நீங்களே. க்ரஷ் இல்லை, கிறிஷு. அவன் மீனம்பாக்கத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். எங்கே? ஏரோட்ராமில். தேங்க்ஸ் ஃபார் யுவர் ரிமைண்டர். ஃபோன் அருகில் சென்று சேரில் அமர்ந்து ஃபோனை தூக்கி மடியில் வைத்து கொண்டு டயல் செய்தான். எனக்கு தெரியாது, எப்படியும் வரணும் டார்லிங். எப்படியும்னா அது எப்படி பிரபு? ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு சொல்லேன். பக்கத்து வீட்டு கல்பனாவை கேட்பாங்களே, ஃப்ரெண்டுக்கு வளைகாப்புன்னு சொல்லேன். அது சாயங்காலமெல்லாம் நடக்கும். எனக்கு தெரியாது, நீ வர்றேன். நான் தேவி தியேட்டர் வாசல்லே காத்துட்ருப்பேன். என்ன? 2 பேரும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கங்க என்றான் பரத். அந்த கிராஸ் டாக்கின் குறுக்கே தன் குரலை நுழைத்து ரிசீவரை வைத்து மறுபடியும் சுழற்றினான். ஹலோ, கிறிஷ் ஹியர். பரத்டா, என்ன பண்ணுற? எக்ஸசைஸ். என்னடா காலையிலேயே? உங்கள்கிட்ட இருந்து எனக்கு ஒரு உதவி வேணும். கேட்காத, சொல்ல, செஞ்சு தர்றேன். இந்த மாதம் 8ஆம் தேதி பெங்களூர்லேருந்து மெட்ராஸ் வந்த ஏதாவது ஒரு இந்தியன் ஏர்லைன்ஸில் சின்ஹான்னு ஒருத்தர் பயணம் செஞ்சாரான்னு தெரியணும். 9:30 மணிக்கு மேலே தான் போவேன். அவசரம் இல்லை, நிதானமாக பார்த்து எனக்கு ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணு. எதுவும் விசேஷம் உண்டா? உண்டு. மல்லிகாங்கிற ஒரு மஞ்சள் பறவை தாழ்வாக பறக்குது. என் மடி மேலே பறக்கிறப்ப கழுத்தை திருப்பி பார்க்குது. இறக்கைகளை படபடன்னு அடிச்சுக்குது. சிக்கனமாக சிரிக்குது. இன்னும் சிக்னல் போடலை. போட்டப்புறம் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன். உருப்பட மாட்டேன் கிறிஷ் என்று வைத்தான் பரத். ரைட் சுசி, அப்போ நான் கிளம்புறேன் என்று ஷூ மாட்டிக்கொண்டு அவள் காதுக்கு பக்கத்திலே வந்து யுவர் சண்டே இஸ் லாங்கர் தென் மண்டே என்று சொல்லிவிட்டு நகர்ந்தான். உதட்டுக்குள் சிரித்துவிட்டு ஸ்ட்ராப்பை பனியனுக்குள் தள்ளி கொண்டாள் சுசி. அண்ணா சாலையில் மக்கள் ஜே ஜே என்று சென்று கொண்டு நின்று கொண்டு இருந்தார்கள். அலுவலகங்களில் பியூன்கள் தண்ணீர் பீப்பாய்களில் நீர் மாற்றினார்கள். ஆபீஸிற்கு முன்னாலேயே வந்துவிட்டவர்கள் டேபிள் காலண்டர்களில் தேதி மாற்றி பென்சில் சீவ ஷார்ப்னர்களை தேடினார்கள். லேட்டாய் வரப்போகிறவர்கள் தத்தம் வீடுகளில் ஆபீஸுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் டிஃபன் டப்பாவை கொடு, கூடவே கோட்டாப்படி வலது அல்லது இடது கணத்தில் கொடு என்று வாங்கி கொண்டிருந்தார்கள். டைப்பிஸ்டுகள் வந்தவுடன் முதல் வேலையாக கண்ணாடி பார்த்து நெற்றியோர வியர்வையை ஒற்றி கொண்டார்கள். இளம் பெண்கள் இனிமேல் பஸ்களில் வரவே கூடாது, தடியன்கள் என்று 1008வது தடவையாக சபதம் எடுத்துக் கொண்டார்கள். பரத் தன் கம்பெனியின் லிஃப்டிலிருந்து விடுபட்டு, என்ன சோமு, பொம்பளை குழந்தை பிறந்திருந்தா சாக்லேட் கொடுக்கக்கூடாதா என்று விட்டு, ஹலோ நிர்மல், என்ன சொன்னாங்க குப்பிச்சு பாளையத்துக்காரங்க என்று கேட்டுவிட்டு தன் கார்ட்போர்டு அடைத்த பகுதிக்கு சென்று அமர்ந்து முதலில் குண்டூசி எடுத்து பல்குத்தினான். ஃபோன் டைரக்டரியை எடுத்து புரட்டினான். ஷியாமா கார்மெண்ட்ஸ் மிஸ் ஹேமா வந்துட்டாங்களா? இப்போதான், இதோ நுழைகிறாங்க, 1 மினிட். ஹலோ என்றாள் ஹேமா. குரல் டிசம்பர் தென்றலாக இருந்தது. அந்த அம்மாஞ்சி தினகரன் மேலே பொறாமை வந்தது. ஐ ஆம் எ பரத், எ லாயர். இறந்து போனவங்க ஃப்ரெண்டு ஜெயந்திக்கு தெரிந்தவன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்ட என்ன பேசணும்? எதை பற்றி? நேரில் சொல்கிறேன். லஞ்ச் இன்டர்வல் அப்போ உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து உங்களை மீட் பண்ணலாமா? வெல்கம். பை தி பை, உங்கள் வாய்ஸ் ஸ்வீட்டாக இருக்குது. தேங்க்யூ மேடம். இதை நீங்கள் சொன்னதா சுசீலா கிட்ட சொன்னால் என் 2 காதையும் அறுத்து கடலை மாவில் தேய்ச்சி பஜ்ஜி போட்டுருவா. சுசீலா? ஓ, கல்யாணம் ஆயிருச்சா? ஆக போகிறது. மத்தியானம் மீட் பண்ணலாம் என்று வைத்தான். தான் மாதம் 1500 ரூபாயும் தவிர சில பல அலவன்ஸுகளும் வாங்குவது திடீரென்று நினைவுக்கு வர மேஜை மீது இருந்த ஃபைல்களை எடுத்து வைத்து கொண்டு பியூனை அழைத்தான். சுந்தரமூர்த்தியை கூப்பிட்டு திட்டினான். ஜிஎம் அழைக்க சென்று வந்தான். போனை தொல்லைப்படுத்தினான். 11:30 மணிக்கு பரத்தை ஃபோனில் அழைத்தவன், சொல்லு கிறிஸ், சின்ஹா தானே சொன்னேன்? ஆமாம். ஹெச்சுக்கு அப்புறம் 2A போடுற சின்ஹா, யூ ஆர் ரைட். பயணம் செஞ்சிருக்கார். ஃப்ளைட் நம்பர், டைம் எல்லாம் வேணுமா? வேணாம். பயணம் பண்ணினாரா இல்லையா அதான் தெரியணும். ஓகே கிறிஷ், இந்த உதவிக்கு ஒரு பாக்கெட் 555 சப்ளை பண்ணிடுறேன். இன்னைக்கு பறவை என்ன சொல்லுச்சு? அத்தை ஏன் கேட்குற வாத்தியாரே? வீகோ டெர்மரிக் வானிஷிங் க்ரீம் பூசி குழு குழுன்னு 23 சக்திகள் கொண்ட காம்ப்ளான் சாப்பிட்டு கொலு கொலுன்னு சும்மா ஜிங்குன்னு ரேஸ் குதிரை மாதிரி
தொடரும் போட்டு நிப்பாட்டு கிறிஸ், எனக்கு வேலை இருக்கு. தொடரும். நல்ல பையன் நீ, வைத்து விட்டு வீட்டுக்கு சுழற்றினான். சுசீலா தான். ஹலோ, எனக்கு பரத் வேணும், எங்கே அவன் என்றான் கரகரப்பாய். யார் நீங்க? அவன் எதிரி, அவனை கொலை செய்யறதுக்காக அலையிறேன். ஏன் அலையிறீங்க? அட்ரஸ் சொல்றேன், நேரா வாங்க. அந்த அளவுக்கு துணிச்சல் இல்லையா பரத் பையா? சரி, இதுக்கு நேரில் வந்து உன்னோட உதட்டில் புது கவிதை எழுதுறேன். இப்போ சொல்லு, என்ன ஆச்சு? பெங்களூர் மில்கி வே லாட்ஜ் எஸ்டிடி அவுட் ஆஃப் ஆர்டர், இன்னும் அரை மணியில் கிளியர் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. காத்துட்ருக்கேன் லைன் கிளியர் ஆக. அந்த புஸ்தகம் புஸ்தகம் பரத், 72ஆம் பக்கத்தில் ஒரு சமாச்சாரம் வருது. ஒரு ஆவியை பவர்ஃபுல்லாக உருவாக்குறதுக்கு சாகருக்கு முன்னாடி அந்த ஆவி இருக்கிற மனித உடம்பு பவர்ஃபுல்லாக உருவாகணுமா? ஆவியை உருவாக்குறதா? அது என்ன பென்சிலா பேனாவா? நிறைய விஷயங்கள் இருக்குது பரத், நிறைய அசிங்கமாக எல்லாம் இருக்குது. மை டார்லிங், ஒன்று சொல்லேன். ஒரு பெண் ஒரு ஆண் கிட்ட, அதுவும் ஃபோனில் சொல்கிற மாதிரி இல்லை. வாவ், பக்கம் குறிச்சு வை, வந்து படிக்கிறேன். விளக்கப்படம் உண்டா? சி, இந்த இளம்பெண்கள் சொல்கிற வார்த்தைகளில் செக்ஸியஸ்ட் எது தெரியுமா? இந்த சீ தான். எங்கே ஒன்ஸ் மோர்? சி. வைத்து விட்டாள். விட்ட இடத்திலிருந்து கணக்கை கூட்ட கால்குலேட்டரை ஆன் செய்தான். லஞ்ச் இன்டர்வல். சேரை விட்டு எழுந்த போது மறுபடியும் ஃபோன், மறுபடியும் சுசீலா. நான் தான் பரத், பெங்களூர் லைன் கிடச்சிருச்சு, பேசிட்டேன். அனுமான் மாதிரி சொல்லு, ரூம் இருக்கா இல்லையா? இருந்தது ரூம். தங்கினார் சின்ஹா. வந்தது 7ஆம் தேதி மத்தியானம், புறப்பட்டது 8ஆம் தேதி காலை 10 மணிக்கு. நம்ம சம்பவம் அன்னைக்கு விடிய காலையில். ஸோ சின்ஹா கேஸிலிருந்து படு சுத்தமாக விலகிடுறார். மெசேஜை மட்டும் சொல்லு, டோன்ட் கம் டு கன்க்ளூஷன் நவ். டயர் காற்று இறங்குது, பங்க்சர்னு புரியுது. ஏதாச்சும் ஒரு இடத்துல ஓட்டை இருந்து தானே ஆகணும். நிதானமாக தேடுவோம். இப்போ நான் ஹேமா ஆஃபீஸுக்கு புறப்பட்டிருக்கேன். தொழில் ரீதியாக மட்டும்தான் பேசணும், சரியா? அப்புறம் முகத்தை மட்டும்தான் பார்க்கணும். அப்புறம் சரியாக 1 மணி நேரம் தான் உங்களுக்கு டைம். இப்போ மணி 1, சரியாக 2 மணிக்கு நான் ஃபோன் செய்வேன். அப்போ நீங்கள் இருக்கணும். இல்லைன்னா இங்கே உங்கள் ரூமில் உடையக்கூடிய பொருளாக என்னென்ன இருக்கோ அத்தனையும் உடைப்பேன். ராட்சசி செய்வனி. ஒரு 2-3 நிமிஷம் லேட்டானா பொறுத்துக்கோ தாயே. ஃபோன் என்பது உடையக்கூடிய பொருள், உடைச்சிடாத. ஹெட்லாக் ரங்கநாதனின் டிஃபன் கேரியர் திறக்கப்பட பரத் தன் ஸ்கூட்டரை சாலையில் இறக்கி விரட்டினான். சிக்னல்களை சபித்தான். கட் அவுட் கதாநாயகிகளுக்கு எல்லாம் ஜெயின் சைஸில் இருந்தது. ஷியாமா கார்மெண்ட்ஸ் பீச் லைன் செகண்டில் 3வது மாடியில் இருந்தது. லிஃப்ட் இல்லை. ரிசப்ஷனில் அந்த பெண்ணின் ஜாக்கெட் அபாயகரமாக வெட்டப்பட்டிருந்தது. பின்விளைவை யோசிக்காமல் தொட்டுவிட தூண்டும் திமிரல்கள். எக்ஸ்கியூஸ் மீ. கியூஸ்ட். சொல்லுங்க. மிஸ் ஹேமாவை பார்க்கணும். பாருங்க. ஹலோ, நீங்கள் தானா? நீங்கள் ரிசப்ஷனிஸ்டா? அவள் பாத்ரூமில் இருந்து வர்ற வரைக்கும் என்றாள். வந்த காலை அட்டன் செய்து 1 மினிட் என்று 7ஆம் நம்பர் பொந்தில் சொருகி மிஸ்டர் ராம்குமார் ஈஸ் ஆன் த லைன் என்றாள். பேசிய போது பச்சை தொங்கட்டான் ஆடின. சாரி தோளிலிருந்து ஸ்கேட்டிங் விளையாடி சரிய அந்த உடுக்கை இழந்த கைக்கு நிறைய வினாடிகள் ஆயிற்று சரி செய்ய. 5 நிமிடத்தில் இருவரும் வெளியே வந்தார்கள். உங்களுக்கு லஞ்ச் ஆச்சா? இல்லை, எனக்கும் இல்லை. எங்கேயாச்சும் லைட்டாக எதையாச்சும் எடுத்துக்கிட்டே பேசலாமே. பை த பை, எனக்கு டார்க் கலர் ரொம்ப பிடிக்கும் என்றாள். தன் சட்டையை பார்த்து கொண்டான் பரத். டார்க் ப்ரௌன். ரெஸ்டாரண்டின் குளிர் அறையில் ஆர்டர் தந்து விட்டு காத்திருக்கையில் ஸ்கூட்டர் சாவியை கடித்தான் பரத். என்னமோ பேசணும் நீங்களே. மிஸ் ஹேமா, நேராக வர்றேன். குறுக்க மேஜை இருக்கேன். நோ ஜோக்ஸ், பி சீரியஸ். ஜெயந்தியோட சாவில் மர்மங்கள் இருக்கு. அது உங்கள் சந்தேகம் இல்லை மிஸ்டர் பரத்? சந்தேகம் ஊர்ஜிதமாயிடுச்சு. நபரும் காரணமும் தான் தெரியணும். அதுக்கு உங்கள் ஹெல்ப் வேணும். என்ன பண்ணணும் மிஸ்டர் பரத்? சில கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். அதுக்கு முன்னாடி அவள் செத்தது ஹார்ட் அட்டாக்ல பரத். ஷூட் ஐ ஃபுட் மிஸ்டர் எவ்ரி டைம். வேணா ஹேமா, ஐ டூ புட் ஆஃப் மிஸ். ஜெயந்த் ரூமில் எனக்கு ஒரு லெட்டர் கிடைச்சது, நீங்கள் எழுதுனது. மை காட், படிச்சிட்டிங்களா? ஒரு வரி விடாமல், ஒரு உண்மையை தேடி. நான்சென்ஸ். அதுவும் இறந்து போன ஒரு பொண்ணுக்கு அவள் தோழி எழுதின லெட்டரை எப்படி நீங்கள் படிக்கலாம்? 1000 இருக்கும் அதில். இருந்துச்சு. அரை நிமிடம் எரிச்சலாய் பார்த்தாள். லேட்டஸ்ட் லெட்டரா? டாக்டர் திலகவதி அண்ட் ஆல் தட். ஈஸி ஹேமா. வெல், ஐ எம் ஆஃப் த டைப். என் சுயசரிதம் வேண்டாம் உங்களுக்கு. நான் என்ன பண்ணணும்? சே, எத்தனை துணிச்சலான பொண்ணு என்று வியந்தான். ஜெயந்தியை யாரோ ஒருத்தன் தொந்தரவு பண்ணுறதா எழுதியிருக்கீங்க. யார் அது? என்ன தொந்தரவு? முதல் கேள்விக்கு பதில் தெரியாது, 2வதுக்கு தெரியும். தெரிஞ்சதை சொல்லுங்க. யாருன்னு பேர் சொல்லலை. ஒருத்தன் அடிக்கடி இவகிட்ட, நான் உன்னை இந்த ஆகாயம் அளவுக்கு காதலிக்கிறேன், நீயும் என்னை காதலிக்கணும் பானா. இவ அலட்சியமாக பேசுவாளாம். நான் உன்னை காதலிக்கிறது உண்மை, அதை நேரடியாக சொல்கிறதுல எனக்கு தயக்கம் இல்லை. என்கிட்ட என்ன குறை? நீ ஏன் என் காதலை ஏற்றுக்க கூடாதுன்னு மறைக்கலாண்ட மாதிரி பேசுவானா. ரோஜாப்பூ தருவானா, புஸ்தகம் தருவானா. அவனுக்கு முன்னாடியே அதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு கண்டபடி திட்டு அனுப்புவாளாம். அவ்வளவுதான் தெரியும். அதுக்கு நான் அட்வைஸ் பண்ணியிருந்தேன். அவனை பற்றி வேற எந்த குறிப்புமே உங்களுக்கு தெரியாதா? கடைசியாக எப்போ பார்த்தீங்க ஜெயந்தியை? அவள் சாகிறதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி ஏவிஎம் ஸ்டுடியோவில். ஸ்டுடியோவா? ஆக்ட் பண்ணுவாளா ஜெயந்தி? ஸ்டுடியோ போகிற எல்லாரும் ஆக்ட் தான் பண்ணுறாங்களா? அவள் சின்ன சின்ன ரோல்களுக்கு டப்பிங் கொடுப்பான்.
நான் அசிஸ்டன்ட் கேமராமேன் சுரேஷ்குமாரை பார்க்க போனேன். ஏன்னு கேட்க வேண்டாம். ஜெயந்தி ஒரு நல்ல வித்தியாசமான பொண்ணு. அவளை கோல்டன் பீச் நீச்சல் குளத்தில் பார்க்கலாம், கன்னிமரா லைப்ரரியில் பார்க்கலாம், மியூசிக் அகாடமியில் MS சுப்புலட்சுமிக்கு தாளம் போடுவான், ஓசிபிஸா டிக்கெட்டுக்கு அலைவான், சேப்பாக்கில் பிரேவா கபிஸ்கண்ணான்னு விசில் அடிப்பான், திடீர் சரியலிசம் பேசுவான், டெல்லி யூனிவர்சிட்டியில் ஜேர்னலிசம் படிக்க போகிறேன்னு சொல்லுவான், நடு ரோட்டில் திடீர்னு ஒரு ஆம்பளைய தோளில் தட்டி, சாரி பின்பக்க போஸ்டில் என் குமார் மாதிரியே இருக்கீங்க சாரிம்பா. ரொம்ப வித்தியாசமானவ. எனக்கும் அவளுக்கும் ஏகப்பட்ட குண வித்தியாசங்கள். ஆனாலும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஜெகன்னு ஒருத்தரை காதலிச்சான். தெரியும் தெரியும். மேலும் 20 நிமிடங்கள் பேசிக்கொண்டிருந்து விட்டு ஹோட்டலை விட்டு வெளியேறி நடந்து அவன் ஆபீஸ் வாசலில் பிரிந்த போது, ஃப்ரீயா இருக்கிற போது ஃபோன் பண்ணுங்க, எனக்கும் இதுவரைக்கும் லாயர் ஃப்ரெண்ட் இல்லை என்றாள். தலையை சுமாராக ஆட்டிவிட்டு ஆபீஸ் புறப்பட்டான் பரத். அத்தியாயம் 12. அலுவலகத்தில் பர்மிஷன் போட்டுவிட்டு 4 மணிக்கு கிளம்பினான் பரத். பாக்கெட்டில் இருந்த அட்ரஸ் குறித்த பேப்பரை எடுத்து விஜயசாரதியின் அட்ரஸை பார்த்து கொண்டு ஸ்கூட்டரை ஸ்டார்ட் செய்தான். சூளை தெருக்கள் சிக்கலாகி கிடந்தன. ஒன்றில் நுழைந்தால் சைடில் கட்டிங் 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 கட்டிங். ஒரு கட்டிங்கில் நுழைந்தால் சைடில் சந்து சந்து சந்து. ஒரு வாதா மரத்தினடியில் வாகாய் வண்டியை நிறுத்தினான். மெலிந்த நாய் வந்து தொட்டிக்குள் காலை தூக்கிவிட்டு சென்றது. தந்தி கம்பம் மேல் காக்காய் ஒன்று தத்தி தத்தி நடந்து வந்து நான் வெஜிடேரியன் கொத்தியது. கையில் சுருட்டிய பேப்பருடன் 2 சின்ன பெண்கள் டைப்படிக்க சென்றார்கள். வேற என்னடி எழுதியிருந்தான் அவன் என்று சில்வர் செம்பில் காப்பி வைத்து அதை வாழை இலையால் மூடி வைத்து மெல்ல நடந்தார் அவர். ராமகிருஷ்ணா தெரு எது சார்? அதோ பாருங்க, ஒருத்தன் பால் ஊத்திட்டு இருக்கானே, அவனுக்கு பீச்சாங்கை பக்கத்துல. உங்க ஓட்டு என்று முந்தி எழுதின விளம்பரம் இருந்தது. போஸ்டர்கள், நடிகைகள், சந்து பொந்துகள் எல்லாம் கொண்டு வந்திருந்தன. ஆப்செட் போஸ்டர்களின் மேல் அழகாய் சாணி தட்டி வைத்திருந்தார்கள். யாரையும் தொந்தரவு செய்யாமல் தன் கூவம் தாயை நோக்கி ஒரு ஓரமாய் கூவம் குழந்தை ஓடிக்கொண்டிருந்தது. அருணாச்சல தெருவுக்கு அடுத்தாப்புல இருந்தது ராமகிருஷ்ணா தெரு. முகப்பில் திரு கணேசன் தன் பெயரில் செலவு கடை வைத்திருந்தார். ஜில்லென்று மாலை குளியல் குளித்து புளிச்சென்று வெற்றிலை போட்டுக்கொண்டு சுத்தமாக பேசினார். விஜயசாரதி, அட நம்மாளுதாங்க, ஒரு சுத்து முறையில அவன் எனக்கு சித்தப்பா முறை வேணும். அதோ பாருங்க, பாச கோலத்துல பரங்கிப்பூ வச்சிருக்குது, அதான் அவன் வீடு. நீங்க யாருங்க? கூட படிச்சவன், ஞான சம்பந்தம் என் பேரு. மெட்ராஸ் வந்தா அவசியம் வரணும்னா அதான். போங்க, வழிகாட்ட சொல்லட்டுமா பையனை விட்டு? வேணாம், அதான் சொல்லிட்டீங்களே. வீட்டின் கதவில் மஞ்சள் கோடுகள் போட்டு சிகப்பு குங்குமம் இருந்தது. உள்ளே இருந்து வந்த பெண்ணின் பகிட்டில் ஆரம்பத்திலும் குங்குமம் இருந்தது. விஜயசாரதியோட ஃப்ரெண்டு நான், வெளியூர். உள்ளவாங்க. நாற்காலியை பிரித்து போட்டு மேஜை மேலே இருந்த பழைய சின்னி ஃபேனை திருப்பி வைத்து போட்டாள். தரையில் ஒண்ணுக்கு போய் அதையே கையால் சப் சப் என்று அடித்து கொண்டிருந்த குழந்தையை சனியனை என்று தூக்கி துடைத்து தூளியில் போட்டாள். அவர் ஊர்ல இல்ல, முதலாளியோட திருச்சி வரைக்கும் போயிருக்காரு. நீங்க யாருங்க? ஸ்கூல்ல ஒன்னா படிச்சவங்க. இப்ப என் பேரை சொன்னா சுத்தமா மறந்திருந்தாலும் ஆச்சரியம் இல்லை. ஞான சம்பந்தம் என் பேரு. நாங்க பார்த்தே 7 வருஷம் ஆச்சு. இது ஒரு மிக ரிஸ்கான ஸ்டேட்மெண்ட். நாங்க இந்த வீட்டுக்கு குடி வந்து 1 வருஷம் தாங்க ஆச்சு. எப்படி அட்ரஸ் தெரியும் என்று புத்திசாலித்தனமாக அவள் கேட்டால் இன்னொரு பொய்யை தேட வேண்டும். நல்ல வேளை அவள் புத்திசாலி இல்லை. இந்த மாசம் 8ஆம் தேதி கூட ஒரு தடவை மெட்ராஸ் வந்தேன். அப்ப கூட வர நினைச்சேன். அப்ப வந்திருந்தா வீட்டுல இருந்திருப்பான் இல்ல. என்னைக்கு? தமிழ் தேதி சொல்லுங்க. சுவரில் மாட்டியிருந்த காலண்டரை எடுத்து தொடையில் வைத்து கொண்டு கணக்கு பார்த்து சொன்னான். ஒரு நிமிஷம் யோசித்தாள். அன்னைக்கு வந்திருந்தாலும் பார்த்திருக்க முடியாதுங்க. எங்கேயோ முதலாளி கூட வெளியூர் போகணும்னு போயிட்டார். இத்தனைக்கும் அன்னைக்கு எங்க சொந்தக்காரர் கணேசன் ஒருத்தர் இந்த தெருமுனையில தான் லாண்டரி கடை வச்சிருக்கார். அவருக்கு கல்யாணம். என்னை மட்டும் அனுப்பிட்டு அவர் போயிட்டார். முதல் நாளே புறப்பட்டு போயிட்டார். 8ஆம் தேதி ஜெயந்தி மரணம். 7ம் 8ம் சின்ஹா பெங்களூர் போனார். பெங்களூருக்கு தனியா போனார். தனியா வந்தார். விஜயசாரதி பங்களாவிற்கு வரவில்லை. முதல் நாளே புறப்பட்டு முக்கியமான கல்யாணத்தை தவிர்த்து முதலாளியோட செல்வதாய் பொய் சொல்லிவிட்டு எங்கே போனான்? என்ன செய்தான்? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இதுல என்னங்க யோசனை? அன்னைக்கு அவர் ஊர்ல இல்லைங்க. பின்பு சாதாரணமாக 15 நிமிடம் பேசிக் கொண்டிருந்து விட்டு நான் வந்துட்டு போனேன்னு சொல்லுங்க என்று விட்டு நடந்தான். லாண்டரி கடையை கடக்கையில், என்ன பார்த்துட்டீங்களா? இல்லைங்க, அவன் ஊர்ல இல்லையாம். சதா வெளியூர் போயிடுவான் முதலாளி கூட. அவன் வேலை அப்படி. என் கல்யாணத்துக்கு கூட அவனால வர முடியலன்னா பார்த்துக்கங்களேன். சரி, வர்றேன். ஸ்கூட்டர் நிறுத்தி இருந்த இடத்திற்கு வந்தான். சீட்டின் மேல் குருவி எச்சமிட்டு வைத்திருந்தது. வேஸ்ட் துணியிலிருந்து துடைத்து கிளம்பினான். அண்ணா சாலையில் அவனவனுக்கு அவசரமாக ஒண்ணுக்கு வந்தால் வண்டியை ஓரமாக நிறுத்திவிட்டு ஒதுங்க லாய்க்கில்லாத அனுமான்வாள் சாலை. சினிமாக்களில் கதாநாயகி சென்னை வந்து விட்டதை காட்ட தொன்று தொட்டு உதவி வரும் LIC தியேட்டர்கள், பேனர்களும் பெருத்து போய்விட்டன. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அருகே சிக்னலுக்கு நின்றான் பரத். பாதையோரங்களில் டிசம்பரிலும் தம்ஸ்அப் விட்டது.
மாத நாவல்கள் மண்ணுக்கு வந்து 2 எட்டனாவிற்கு விற்கப்பட்டு கொண்டிருந்தன. ஆயிரம் பெண்கள் பல்வேறு கோணங்களில் சைட்டடிக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். சிகப்பு மாறி பச்சை வில புறப்பட்டான். டிக்கின் பாதம்சை கடக்கையில் மேத்தாவின் லேட்டஸ்ட் எதுவும் வந்திருக்கிறதா என அறிய விரும்பினான். நிறுத்தினான். நுழைந்தான். செல்ஃப்களில் தலைப்பை பார்த்து நடந்தான். ஆவிகள் பேசுகின்றன என்ற புத்தகம் பார்த்தவுடன் சிரித்து கொண்டான். கையில் எடுத்து கொண்டான். நகர்ந்தான். சார். எஸ். உங்க பேர் பரத்தா? ஆமாம். உங்களை குறிப்பா அடையாளம் சொல்லி போன்ல கூப்பிடுறாங்க. நிழல். அட, இன்றைக்கும் என்னை பின்தொடர்ந்திருக்கிறானா? சாயங்காலம் நான் ஆபீஸில் இருந்து கிளம்பும் வரை காத்திருந்து, பின்தொடர்ந்து சூளை வரை வந்து காத்திருந்து, மறுபடியும் பின்தொடர்ந்து, வாவ், போன் இருக்கும் இடத்தை நெருங்கும் முன் வேகமாக வாசலுக்கு ஓடி வந்து டிவிஎஸ் 50 இருக்கிறதா என்று பார்த்தான். இல்லை, ராஜ்தூத்துகள், சேட்டக்குகள், என்ஃபீல்டுகள் மட்டுமே இருந்தன. போனில் ரிசீவரை வைத்துக்கொண்டு நிதானமாய் குட் மார்னிங் நிழல் என்றான். ரொம்ப தீவிரமா இருக்கியே பையா. பரவாயில்ல, சரக்கு இருக்கு மூளையில. ஆனா நான் உன்னோட நிழல் இல்லையா? உன் புத்தியில பாதி இருக்கும் இல்லையா? நீ என்ன தெரிஞ்சுக்க துடிக்கிற? ஜெயந்தி சாவு பத்தி தானே? ஸ்பஷ்டமா சொல்றேன், கேட்டுக்கோ. அது ஒரு கொலை தான். ஹஹஹா என்று சிரித்தான் பரத். ஏன் சிரிக்கிற? தீப்பெட்டிக்குள்ள தீக்குச்சி இருக்குங்கிற உண்மையை சொல்ற நீ, அதான் சிரிப்பு வருது. இப்ப நான் தேடிட்டு இருக்கிறது கொலைகாரனையும் காரணத்தையும் தான். ரொம்ப கஷ்டம் தம்பி. ஜெயந்தியை கொன்னவன் ஒரு வித்தியாசமானவன். நினைச்சா நினைச்சதை செய்யறவன். கொலை செய்யணும்னு நினைச்சா கொலை செய்வான். அது மாதிரி அவன் மாட்டணும்னு அவனால மாட்டிக்கணும்னு நினைச்சாதான் உண்டு. ஸ்டில் நீ கவனிக்கப்படுற. ஜாக்கிரதையா உன் உயிரை காப்பாத்திக்கோ. போன் வைக்கப்பட்டது. அலட்சியமாக போனை வைத்தான் பரத். குறைக்கிற நாய்கள் கடிப்பதில்லை. இங்கே எங்கோ அருகில் இருந்துதான் பேசி இருக்க வேண்டும். ஷாப்புக்குள் நுழைந்து 10 நிமிடம் தான் இருக்கும். அவனும் நுழைந்து நான் எந்த பகுதியில் நிற்கிறேன் என்பதை பார்த்து கொண்டு வெளியே சென்று போன் செய்திருக்கிறான். பரத் வேகமாக எடுத்த புத்தகத்திற்கு பணத்தை கொடுத்து விட்டு வாசலுக்கு வந்தான். 10,000 ஜனங்கள் அவனை கடந்து சென்றார்கள். இதில் யார் என் நிழல்? வெல், இப்போ விஷயம் சுத்தமா கன்ஃபார்ம்டு. இந்த போன் ஆசாமிக்கு பாஸ் சின்ஹா. இவனை முதல்ல பிடிக்கணும். அதற்கு போலீஸ் உதவி வேண்டும். பூக்கடை ஸ்டேஷனில் நம் ராஜப்பா இருக்கிறான். அவனை பார்க்க வேண்டும். மணி பார்த்தான். 4:45. காலனி போய் ஒரு தரம் குளித்து உடை மாற்ற வேண்டும். ஜெகன் வந்திருக்கலாம். அந்த புஸ்தகத்தின் செய்திகளை அறிய வேண்டும். அப்புறம் அண்ணா ஸ்கொயர் போக வேண்டும். ஸ்கூட்டரின் கியரை மாற்றினான் பரத். காலனி வந்து பொட்டு வைத்துக் கொண்டிருந்த சுசீலாவிடம் காலை முதல் இப்போது காலிலிருந்து ஷூ கழற்றுவது வரை சொல்லி முடித்துவிட்டு, வில் யூ பிரிங் மீ எ கப் ஆஃப் என்றான். ஹார்லிக்ஸ் இதோ. சுசித்ரா என் அக்கா என்றாள். சென்றாள். வந்தாள். தந்தாள். குடித்தான். விரலை கடித்தான். கேட்டான், என்ன ஆச்சு? நெக்ரோமன்சி? சுத்தமா படிச்சு முடிச்சிட்டேன். மயிரெல்லாம் சிலிர்க்குது பரத். என்னென்னவோ இருக்கு. ஆனா என்ன ரொம்ப உறுத்தின ஒரு சமாச்சாரத்தை மட்டும் அப்படியே டிரான்ஸ்லேட் செஞ்சு எழுதி வச்சிருக்கேன். கொண்டா. கொடுத்தாள். ஆன்மாக்களின் அபரிமிதமான சக்திகளை இதுவரை பார்த்தோம். இந்த அருவ சக்தியிலும் ஒரு கர்ப்பவதியின் உடலிலிருந்து புறப்படும் ஆன்மாவில் இன்னும் சக்தி சுடர் விடுகிறது. 7 நல்ல தினங்களில் உடலிலிருந்து அப்போதுதான் புறப்பட்ட ஆவியை எப்படி சாந்தப்படுத்துவது போன்றவற்றை பின்னால் விரிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன் நினைவில் வைத்திருக்க வேண்டிய ஒன்று முக்கியமாகிறது. அடிமைப்படுத்த போகிற ஆவியின் உடலுக்கு சொந்தமான அந்த கர்ப்பவதி அடிமைப்படுத்த போகிறவனுக்கு இரத்த சம்பந்தம் உடையவளாயிருத்தல் நல்லது. முன்பே குறிப்பிட்ட 7 நல்ல தினங்களில் செய்யப்படும் பூஜைகள் ஆன்மா வெளியுலகம் நோக்கிய இடத்திலிருந்து 200 அடி தள்ளிச் சென்று நடத்தப்பட வேண்டும். முதல் 2 நல்ல தினங்களின் பூஜைகளின் போது பலவித ஹிம்சைகள் கொடுக்கும் என்பதை நினைவில் கொண்டு அவற்றை பொருட்படுத்துதல் வேண்டாம். மேலும் பரத்தின் நெற்றியோரங்களில் வியர்த்திருந்தன. எச்சில் விழுங்கினான். சே, இப்படியெல்லாம் கூட புத்தகம் இருக்கா? பரத், இப்ப நம்ம பிரச்சனை அது இல்லை. இந்த புஸ்தகத்தை சின்ஹா தன்னோட ரூம்ல ஒளிச்சு வச்சிருந்தார். சின்ஹா ஆவிகள் தொடர்புல எல்லாம் நிறைய இன்ட்ரெஸ்ட் உள்ளவர். ஜெயந்தி சின்ஹாவுக்கு சம்பந்தம் உள்ள நோ 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 என்னால முடியல. அப்படின்னா சாக போற ஜெயந்தி கருத்தரிச்சிருந்தாளா? யார் அவன்? ஜெகன். சுசீலா? தீவிரமா யோசிச்சேன் பரத். நீங்க இப்படி போட்டு பாருங்க, எல்லாம் பொருந்தும். சின்ஹா கல்யாணத்துக்காக 6 மாசம் காத்திருக்க சொன்னப்ப தலையாட்டினா ஜெகன். ஜெகனுக்கு நாள், நட்சத்திரம், ஜாதகம் எல்லாத்திலையும் நம்பிக்கை இருக்கு. அவரை கூப்பிட்டு வச்சு என்னென்னவோ சொல்லி ஜெயந்தியோட தொடர்புகளை செஞ்சிருக்கலாம். பரத் நீளமாக யோசித்தான். எஸ், அப்படித்தான் இருக்கணும். அந்த ஜெகன் வரட்டும். வந்தான். வாங்க ஜெகன், இந்த காலனியோட மொட்டை மாடியை நீங்க பார்த்திருக்கீங்களா? நீளமா இருக்கும். சைக்கிள் ரேஸே விடலாம். வாங்களேன். வந்தார்கள். அந்த இந்த பக்கங்களில் தாழ்வாய் கட்டிடங்கள். கை கெட்டும் தூரத்தில் பறவைகள் பறந்தன. சதுர சுதரமாய் மாடி முழுக்க சிவப்பு கற்கள். உங்களை மொட்டை மாடி பார்க்க அழைச்சிட்டு வரல ஜெகன். பின்ன? ஜெகன் ஜெயந்திய சின்ஹாவுதானு கொண்டு இருப்பார். சத்தியமா அவரே தான். ஆரம்பத்திலிருந்து சின்ஹா என்னவோ பண்ணிட்டாருன்னு நீங்க சொன்னதுக்கு உங்க இஎஸ்பியோ உள்ளுணர்வோ காரணம் இல்லைன்னு நினைக்கிறேன். வேற ஏதோ ஒண்ணு உங்களை அப்படி நினைக்க வைக்குது, அப்படித்தானே?
வேற என்னவா இருக்கும்? கேள்வி எதுவும் இல்லை. என் மனசுல திருப்பி திருப்பி அவர்தான்னு தோணுது, அவ்வளவுதான். ஜெகன், நீங்க படிச்சவர். ஆமா, படிச்சவன் தான். டாக்டர்கிட்டையும் வக்கீல்கிட்டையும் பொய் சொல்லக்கூடாதுங்கிறது தெரிஞ்சவர். நான் என்ன மறைக்கிறேன் உங்ககிட்ட? அதைத்தான் கேட்கிறேன். கமான் அவுட் வித் இட். சின்ஹா உங்களை என்ன செய்ய சொன்னார்? அமைதியா இருந்தான் ஜெகன். சொல்லுங்க ஜெகன், இன்னைக்கு பௌர்ணமி. இன்னையில இருந்து 3 நாள் கழிச்சு நிலா எப்படி இருக்கும்? முகம் வெளியே நிமிர்ந்தான் ஜெகன். எல்லாம் தெரியும், கமான். சொல்லிடுறேன் பரத். இறந்து போன ஒருத்திக்கு களங்கம் வரக்கூடாதுன்னு இத்தனை நாள் மறைச்சேன். நான் மடையன்னு மற்றவங்க நினைப்பாங்களோன்னு இத்தனை நாள் மறைச்சேன். இப்போ சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? சொல்றேன், சொல்லுங்க. சின்ஹா எங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சதுக்கு அப்புறம் 10-15 நாள் கழிச்சு என்னை கூப்பிட்டு அனுப்புனாரு. போனேன். அவர் ரூமுக்கு அழைச்சிட்டு போய் கதவெல்லாம் சாத்தினாரு. ஜாதகங்கள்லையும் அதோட பலன்கள்லையும் நம்பிக்கை உண்டான்னு கேட்டாரு. அதையெல்லாம் நான் நம்புறவன் தான்னு சொன்னேன். ரொம்ப நேரம் அமைதியா இருந்துட்டு தயங்கி சொன்னாரு. உங்க 2 பேர் ஜாதகத்தையும் ரொம்ப நல்லா ஆழ்ந்து பார்த்தேன். ஜாதகப்படி விவாகத்துக்கு பிறகு ஜெயந்திக்கு புத்திர பாக்கியமே கிடையாது. ஆனா விவாகத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தை பிறக்க வாய்ப்பு உண்டு. இதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தயக்கமா இருக்கு. குடும்பம்னா குழந்தை இல்லாம எப்படி? விவாகத்துக்கு முன்னாடி ஜெயந்திக்கு வாய்ப்பு இருக்கிற குழந்தைக்கு அப்பாவா நீங்களே இருந்துட்டா பிரச்சனையே இல்லை. கர்ப்பமான 3வது மாசமே கல்யாணம் நடத்திடலாம். இதை என் மகள்கிட்ட நான் எப்படி சொல்ல முடியும்? நான் சொன்னதா சொல்லுங்க. வர்ற பௌர்ணமி கழிச்சு 3வது நாள் நல்ல முகூர்த்தம். அன்னைக்கு நீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப தயங்கினாரு. நான் அப்படியே நம்பினேன். ஜெயந்திக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்லைனாலும் சித்தப்பா சொல்லிட்டாருங்கிறதுக்காக சம்மதிச்சான். அவர் சொன்ன மாதிரியே அந்த நாளில் நாங்க... ஜெகன் சொல்ல பரத்தின் டென்ஷன் அதிகமாகியது. எத்தனை பெரிய முட்டாள் நீங்க! அன்னைக்கு தேதி என்ன? சொன்னான். ஜெயந்தி இறந்தது என்னைக்கு? அதையும் சொன்னான். 2 சொன்னான்களுக்கும் நடுவே 44 நாட்கள் இருந்தன. ஜெகன், சின்ஹாதான், அந்த மிருகம்தான் எல்லாம் அந்த புஸ்தகத்தில் இருக்கு ஜெகன் என்று வேகமாக கைகளை குத்தி கொண்டான் பரத். பாஸ்டர்ட், ஆவி ஆராய்ச்சி பண்றானாம். கொன்னுட்டான் மகளையே, ராஸ்கல். பரத், வாங்க இப்பவே போலீஸ்கிட்ட போகலாம். எல்லாத்தையும் நான் சொல்ல தயாரா இருக்கேன். இப்பதானே படிச்சோம். அதுக்கும் இதுக்கும் பாயிண்ட் இருக்கே. அந்த கர்ப்பவதியின் ஆவியை அடிமைப்படுத்துபவருக்கு ரத்த சம்பந்தம் உடையவராய் இருந்தால் நல்லதுன்னு இருக்க. ஜெயந்தி அண்ணன் மகள் இல்லையா? இங்க ரத்த சம்பந்தம் வந்துடுதே. அப்போ நமக்கு இப்போ மோட்டிவ் கிடைச்சாச்சு. ரத்த சம்பந்தம் உள்ள ஒரு கர்ப்பவதியின் உடலிலிருந்து ஃப்ரெஷ்ஷா புறப்படுற ஆவி வேணும்னா அவளை என்ன செய்யணும்? கடவுளே, கொலை செய்யணும். செஞ்சிட்டார். வாங்க பரத், இப்பவே போலீஸ் கிட்ட போகலாம். பதறினான் ஜெகன். நடக்காது. இந்த வாய் வார்த்தைகள் பத்தாது. சரி, எப்படி கொன்னார்? இன்னும் நம்ம கண்டுபிடிக்க முடியல. சின்ஹா அன்னைக்கு பெங்களூர்ல இருந்தாருன்னு பிரமாதமா அலிபி வச்சிருக்கார். ஆனா எனக்கு நல்லா தெரியும் இது அவரா உருவாக்குன அலிபி. அந்த அலிபியை முதல்ல உடைச்சாகணும். அன்னைக்கு அவர் பெங்களூர்ல இல்லைங்கிறத ஆதாரத்தோட நிரூபிக்கணும். அப்புறம் கொலை எந்த முறையில் நடந்திருக்கிறங்கிறத தீவிரமா ஆராயணும். கொஞ்சம் விஷயங்களோட தான் நம்ம போலீஸுக்கு போகணும். ஊகங்கள் சட்டத்தில் செல்லாது. எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் வேணும். நான் விட போறதில்ல. சின்ஹாவை கேட்ச் பண்ணியே ஆகணும். ஆனால் எவ்ரிதிங் இஸ் கிளியர். அவர்தான் என்றால் சுசி. அது முடிவாகி போன விஷயம் சுசி. ஆனா ஆதாரம்னு சமர்ப்பிக்க என்ன வச்சிருக்க? இந்த புஸ்தகத்தை தவிர. இந்த புஸ்தகத்தை சின்ஹா ரூம்ல ஒளிச்சு வச்சிருந்தாரு. இதுல இந்த மாதிரி இருக்கு, இதுல உள்ள மாதிரி விஷயங்கள் நடந்திருக்குன்னு சொன்னா அத்தனையும் பிளண்டா சின்ஹா மறுக்கலாம். நான் அன்னைக்கு ஊர்லயே இல்லையும் பாரு. நாம அசடாட்ட முழிக்கணும். நமக்கு வேண்டியது ஆதாரங்கள். சின்ஹா கொலை செஞ்ச முறையே 2வது அணுக போறேன். இப்போ முதல்ல சின்ஹா அன்னைக்கு பெங்களூர்ல இல்ல. அவர் பேர்ல பிளேன்ல போனது, தங்கினது, தந்தி வந்தது, பிளேன்ல திரும்பி வந்தது எல்லாமே இன்னொருத்தர். அந்த இன்னொருத்தர் விஜயசாரதி. நான் உடனடியாக பெங்களூர் புறப்படணும். எனக்கு விஜயசாரதி, சின்ஹா 2 பேர் போட்டோவும் வேணும். அதுக்கு நம்ம குருவை பார்க்கணும். குரு தன் ஃப்ரெண்ட்ஸோட இப்போ அண்ணா ஸ்கொயருக்கு வந்துட்டு இருப்பார். நம்ம போலாம் என்றான் பரத். புறப்படலாம். ஆனால் எப்படி இதெல்லாம் சொல்றீங்க? எனக்கு புரியலையே என்றான் ஜெகன். சொல்லலாமா வேண்டாமா என கொஞ்சம் தவித்து பின் அந்த புஸ்தகத்தை கொடுத்து முழுக்க அவன் படித்து முடிந்தவரை காத்திருந்து, இதிலிருந்து என்ன புரியுது ஜெகன் உங்களுக்கு? அட பாவி, ஆவி தொடர்புக்காக ஆவி, அடிமை, அது இதுன்னு இதெல்லாம் படிச்சுட்டு லேபரட்டரி டெஸ்ட் டியூபா என் ஜெயந்தியை யூஸ் பண்ணிட்டான் அந்த ராஸ்கல். ஜெகனின் கண்கள் உடன் சிவந்தன. கூல்டவுன் ஜெகன், இது நான் ஓரளவு எதிர்பார்த்தது தான். இந்த புஸ்தகத்தை அன்னைக்கு ஒளிச்சு வச்சிருந்த விதத்திலேயே சம்திங் இதுல என்னமோ இருக்குன்னு நினைச்சேன். யூசி, சின்ஹாவோட பழைய 10-15 வருஷ வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் விசாரிச்சு வச்சிருக்கேன். அது சுத்தமா பொருந்தது. சம் 7 years பேக் ஒரு கோஸ்ட் கிளப் ஆராய்ச்சி, அதுல பிரசிடெண்டா இருந்திருக்கார். சோழவரம் கார் ரேஸ்ல 2 தடவை கட்டிக்கிட்டு கார் ஓட்டுற விதையை கத்துக்கணுங்கிறதுக்காக 20,000 ரூபாய் வரைக்கும் செலவழிச்சிட்டு 2 மாசம் ஒருத்தர் வீட்டிலேயே தங்கி இருந்து கத்துட்டு இருக்கார். ஒரு மேஜிக் ஷோல உடம்ப 2ஆ வெட்டுற சீனை பார்த்துட்டு ஷோ முடிஞ்சதும் அந்த மெஜிஷியனை தன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் 40,000 வரைக்கும் பேரம் பேசி இருக்கார். அதை தனக்கு சொல்லித்தர சொல்லி. இப்படி பல வித்தியாசமான வேலைகள் பண்றதுல அவருக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம்.
இந்த நெக்ரோமான்சி சப்ஜெக்ட்ல ஆவிகளை அடிமைப்படுத்துறத படிச்சதும் உறவு மகள் எதையும் நினைச்சு பார்க்காம தீர்மானிச்சிட்டார். இப்போ நமக்கு வேண்டியது ஆதாரங்கள், ஆதாரங்கள் மட்டும்தான் என்றான் பரத். அவ்வளவையும் கேட்டுக்கொண்டிருந்து விட்டு மெதுவாக, அப்போ அது ஆவிதான் என்றான் ஜெகன். எது? முந்தா நாள் குரு பார்த்து பயந்தது. முந்தா நாள் வெள்ளிக்கிழமை பரத், நமக்கு வெள்ளிக்கிழமை ஒரு நல்ல நாள். இதுல போட்டிருக்கிற மாதிரி அன்னைக்கு ராத்திரி வீட்டை விட்டு எங்கோ போய் பூஜை பண்ணி இருக்கார் சின்ஹா. அப்போதுதான் அந்த ரூம்ல ஆவி அட்டகாசம் பண்ணி இருக்கு. நான்சென்ஸ், அது ஆவியும் இல்லை அட்டகாசமும் இல்லை, பூனையின் பிறண்டல் தான். இந்த மாதிரி புஸ்தகத்தை எழுதினவனை மிஷின்கன் வச்சு சுடணும். நமக்கு இப்போ அந்த வாதம் வேண்டாம் ஜெகன். சின்ஹா சுதாரிக்கிறதுக்கு முன்னாடி நாம சுதாரிச்சாகணும். நான் பெங்களூர் போயிட்டு வந்த உடனே என் நிழல் நண்பனை பிடிச்சாகணும். அதை அப்புறம் சொல்றேன். 2 பக்க கொக்கியில சின்ஹா மாற்றார். சரி, நம்ம கிளம்பலாம் என்றான். கிளம்பினார்கள். அத்தியாயம் 13. நாட்டில் நடக்கும் ஊழல்கள், கொலைகள், கொள்ளைகள், கடத்தல்கள், கற்பழிப்புகள், கலப்படங்கள், கள்ள நோட்டுகள், கள்ளக்காதல்கள் என்று எதையும் தாங்கிக் கொண்டிருந்தார் அண்ணா. டூரிஸ்ட் பஸ்களில் இருந்து மக்கள் இறங்கி புதுசாக பட்டணம் பார்த்தார்கள். பீச் நோக்கி காதலிகளின் இடுப்புகள் கீழே விழுந்து விடாமல் தாங்கிச் சென்றார்கள் காதலர்கள். முன்னதாக வந்து காத்து கொண்டிருந்தனர். குரு ஸ்கூட்டர்களை நிறுத்திவிட்டு வர அறிமுகங்கள். சிவராஜ் தாடி வைத்திருந்தான். ரங்கமணி போஷாக்காய் இருந்தான். நடந்துகிட்டே பேசுறதை விட பீச்சாங்கரை மணல்ல உட்கார்ந்து பேசலாமே என்ற குரு சிகப்பு பனியன் அணிந்திருந்தான். என்ன சர்க்குலேஷன் ரங்கமணி? சமீபத்து ப்ரொபோஷனரி எக்ஸாம் எழுதுனீங்களா சிவராஜ்? நீங்க ஜேர்னலிசம் படிச்சிருக்கீங்களா? பிரைவேட் கன்சர்ன்ல ட்ரை பண்ணலையா? என்ன பேர்ல நீங்க கட்டுரைகள் பண்றீங்க? என்ன பேமெண்ட் எதிர்பார்க்குறீங்க? படிச்சேன், நல்லா இருந்துச்சு, நினைவு வச்சிருக்கேன், ஜிஎம் கிட்ட பேசுறேன் என்று அவர்களிடம் பேசிவிட்டு கடைசியாக வந்தான் பரத். உங்களை சில கேள்விகள் கேட்கலாமா? ஜெயந்தி சாவை பத்தி எல்லாத்தையும் குரு சொன்னா சார். ஜெயந்தி இறந்து போன சமயத்துல நான் மட்டும்தான் குரு கூட இருந்தேன். ரங்கமணி முதல்லயே போயிட்டான். எது வேணும்னாலும் கேளுங்க, பதில் சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். நேத்து ராத்திரி எனக்கு ஒரு விசித்திரமான போன். பர்டிகுலரா எதிர்த்த வீடுன்னு சொல்லி என்னை கூப்பிட்டு அனுப்பி நிழல்னா எவன் அதை ரங்கமணி கிட்ட சொன்னேன். அவனுக்கும் அதே மாதிரி போன் வந்ததா சொன்னான் என்றான் சிவராஜ். ஆமா சார் என்று ரங்கமணி ஆமோதித்தான். கையில் டிவிஎஸ் 50 வண்டியின் சாவியை சுழற்றி கொண்டிருந்தான். எனக்கும் அது மாதிரி போன் வந்தது. அப்புறம் அதை ஆராயலாம். மிஸ்டர் சிவராஜ், அன்னைக்கு போன் செஞ்சு எவ்வளவு நேரத்தில் டாக்டர் வந்தார்? 10 இல்லைன்னா 12 நிமிஷத்துக்குள்ள பைக்ல வந்துட்டார் சார். பக்கத்துல தானே டாக்டர் கோபாலன் வீடு என்றான் குரு. டாக்டர் டெல்லி போயிருக்காராம். போன் பண்ணினேன். இருக்கட்டும், கதவை உடைக்கிற வரைக்கும் ஜெயந்தி கத்தினாங்களா? ஆமாம் சார். நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லியே கத்தினாங்களா? திரும்ப திரும்ப இதை கேட்கறதுக்கு காரணம் இருக்கு குரு, கோச்சுக்காதீங்க. நெஞ்சு வலிக்குதே, எந்திரிக்க கூட முடியலையேன்னு சொல்லித்தான் கத்தினாங்க என்றான் சிவராஜ். மிஸ்டர் ரங்கமணி, நீங்க காதலிச்சிருக்கீங்களா? எஸ். யாரை? ஸ்டெல்லான்னு ஒரு பெண்ணை. பட் அது கைகூடல. ஏன்? அமைதி. ஜஸ்ட் பர்சனலாக கேட்டதுக்கு சாரி. அரை மணி நேரம் கிரிக்கெட், அரசியல், தமிழ் சினிமா பற்றி பேசிய பின் மணலை தட்டி கொண்டு எழுந்தான் பரத். குருவை கொஞ்ச தூரம் தனியாக அழைத்து போய், குரு, விவரமா ஜெகன் சொல்லுவாரு. எனக்கு உடனடியாக உங்க சித்தப்பாவோட போட்டோவும் விஜய் சாரதியோட போட்டோவும் வேணும். பெங்களூர் புறப்படுறேன். எப்போ? நீங்க போட்டோஸ் கொடுத்த உடனேயே. நோ ப்ராப்ளம். ஆல்பத்தில் 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ இருக்கு. குட். உடனடியாக உங்க வீட்டுக்கு போறோம். போட்டோ தர்றீங்க, என்னை வள்ளுவர் பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டாந்து விடுறீங்க. சிவராஜும் ரங்கமணியும் போயிட்டு வர்றோம் சொல்லி புறப்பட்டார்கள். ரங்கமணியின் மொபட்டில் பின்னால் சிவராஜ் அமர்ந்து கொண்டான். கடல் அலைகளில் பாதம் நனைத்து விட்டு திரும்பி வந்தாள் சுசீலா. ஜெகன் பரபர என்று இருந்தான். ஜெகன், எல்லா விவரங்களையும் குரு கிட்ட சொல்லுங்க. இப்ப இல்ல, அப்புறமா. நாளைக்கு நைட் நான் வந்துடுவேன். போன்ல கூப்பிட்டு வந்துட்டேனான்னு தெரிஞ்சுக்குங்க. குரு சின்ஹா என்னைக்கு வர்றார் ஊர்ல இருந்து? நாளைக்கு நைட்டு இல்லைன்னா நாளன்னைக்கு நைட்டு தான். சுசி, நீ ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போ. நான் குருவோட வண்டியில் அவரோட போய் அப்படியே பெங்களூர் புறப்படுறேன். காலையில் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி லீவு சொல்லிடு. ஓகே? தொங்கட்டா நாட தலையாட்டினாள். மேகங்கள் திரண்டு வந்தன. டப்பா டுப்பா எல்லாம் உருட்டி கொண்டு மழை வந்து கொண்டிருந்தது. குருவின் ஸ்கூட்டரில் அமர்ந்து கையாட்டி விட்டு பரத் மறைந்தான். சின்ஹா எப்படியும் தண்டிக்கப்பட்டே ஆகணுங்க என்றான் ஜெகன். சுசீலாவிடம் இந்த வாக்கியத்தை மொரமொர என்று பற்களை நெறித்து கொண்டே சொன்னான். வீட்டிற்கு வந்து சின்ஹாவின் அறைக்கு வந்து ஆல்பத்தை எடுத்து போட்டோவை எடுத்து கொண்டான். இந்த ஆல்பம் அவர் கண்ணில் படவே கூடாது. உங்க ரூம்ல எங்காவது ஒளிச்சு வைங்க. தப்பை தவறி கேட்டா இங்கதான் எங்கேயாச்சும் இருக்கும்னு சொல்லுங்க. அப்புறம் ஏதோ ஒரு புஸ்தகத்துல உங்க சித்தப்பாவோட டியரஸ்ட் ஃப்ரெண்ட் அட்ரஸ் இருந்துச்சு, அந்த அட்ரஸ் வேணும். பரத் பெங்களூருக்கு புறப்பட்ட போது பஸ்ஸின் டாப்பில் மலை துளிகள் தாளம் போட்டன. ஹெல்மெட் வைத்துக் கொண்டிருந்த குரு கையாட்டி கொண்டு தூரத்தில் சிறிதாக மாறினான். அத்தியாயம் 14. பெங்களூர். குளிர்ச்சியூர். சிகரெட் பிடிக்க விரும்பினான். விருப்பத்தை நிறைவேற்றிக் கொண்டு நடந்தான் பரத். மில்கிவே லாட்ஜ்.
தன் தலைக்கு மேல் 5 மாடிகளை வைத்துக் கொண்டிருந்தது. அந்த ஷிஃப்ட் மேனேஜர் தன் தலைக்கு மேல் வழுக்கை வைத்திருந்தார். ஏதோ அவரால் முடிந்தது. தன் விசிட்டிங் கார்டை நீட்டினான். ஒரு பிரைவேட் இன்வெஸ்டிகேஷன், உதவ வேண்டும் என்று ஆங்கிலத்தில் பேசினதும் மரியாதை தந்தார். உட்கார சேர் தந்தார். 2 நாற்காலிகளை தள்ளி 36 சைஸ் என உடனே சொல்லிவிடக்கூடிய அளவில் ப்ரொஃபைலில் காட்டிக்கொண்டு டட் 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 என்றன அவள் விரல்கள். என்ன இன்வெஸ்டிகேஷன்? ஒரு குற்றவாளி குற்றம் நடந்த நாளில் இங்கே தங்கி இருக்கான் என்பது அவன் ஸ்டேட்மெண்ட். அவனே தங்கினானா, வேற யாராச்சும் அவன் பேரில் தங்கினானான்னு தெரியணும். என்னைக்கு? இந்த மாதம் 8ஆம் தேதி, அதாவது 15 நாளைக்கு முன்னாடி இல்லையா? ஆமாம். எப்படி இதை கண்டுபிடிக்க போறீங்க? என்கிட்ட 2 ஃபோட்டோஸ் இருக்கு. இதில் யார் இங்கே தங்கினதுன்னு அடையாளம் தெரிஞ்சிட்டா போதும். ஹைலி இம்பாசிபிள். இந்த லாட்ஜில் மொத்தம் 402 ரூம்ஸ் இருக்கு. இந்த 15 நாளில் 1000 பேருக்கு மேலே வந்துட்டு போயிட்டாங்க. எப்படி சார் ஒவ்வொருத்தரையும் நினைவில் வச்சுக்க முடியும்? நியாயம்தான், ஆனால் இது ரொம்ப முக்கியமான அலிபி அவனுக்கு. ஜஸ்ட் பாருங்களேன், ஏதாச்சும் ஒரு சம்பவத்தால் அந்த முகம் உங்கள் நினைவில் பதிஞ்சிருக்கலாம். போட்டோக்கள் 2ஐயும் எடுத்து நீட்டினான். நிதானமாக பார்த்துவிட்டு, சுத்தமாக ஞாபகம் இல்லை. பாசிட்டிவோ நெகட்டிவோ சொல்ல முடியல உறுதியா. உங்கள் நிலை எனக்கு புரியுது. பாருங்க மிஸ்டர் சின்ஹா, 8ஆம் தேதி ரூம் நம்பர் என்னன்னு பாருங்க. டைனிங் டேபிள் சைஸில் ஒரு புத்தகத்தை புரட்டி உள்ளே ஆட்காட்டி விரலை ஓடவிட்டு 106 என்றார். வெல், அவர் ரூம் பாயா இருந்தவனை கொஞ்சம் கூப்பிட முடியுமா? உங்க அப்ரோச் ரொம்ப நல்லா இருக்கு சார். ஆனா உங்களால இந்த முறையில எதுவுமே தெரிஞ்சுக்க முடியாதுன்னு நினைக்கிறப்போ வருத்தமா இருக்கு. யூசி, மொத்தம் 15 பேர் இருக்காங்க. அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு ஃப்ளோர் மாத்திக்குவாங்க. அன்னைக்கு அந்த ஃப்ளோர்ல யார் ரூம் பாய்னு கண்டுபிடிக்கிறது பெரிய சிரமம். வாஸ்தவம் தான். இன்னைக்கு இவங்க இந்த ஃப்ளோர்னு எதுவும் எழுதி வச்சுக்கிறது இல்லையா? ஒரு காலத்துல சிஸ்டம் இருந்தது, ஒத்து வரல. 106ஆம் நம்பர் ரூம் எந்த ஃப்ளோர் சார்? 2nd ஃப்ளோர். அதுலேயே 2 விங்ஸ் இருக்கு. சவுத் விங்கில் இருக்கு 106ஆம் நம்பர் ரூம். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நான் யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் ரூம் பையங்களை விசாரிக்கலாமா? செய்யுங்க, ஆனால் இது வீண் வேலை. முயற்சி பண்ணுறேனே. 1 செகண்ட், அந்த புத்தகத்தை மூடாதீங்க. கையெழுத்து எப்படி போட்டிருக்கு? சின்ஹாவில் 2A போட்டு இருந்தது. 1 மணி நேரம் போதும் ஒரு கையெழுத்தை பிராக்டிஸ் பண்ண. அது ஒன்றும் பிரமாத வேலை இல்லை. விஜயசாரதியே சின்ஹா என்று போட்டிருக்கலாம். எப்படி நிரூபிப்பது? காட்டப்பட்ட திசையில் நடந்து படிகளில் ஏறினான். 2வது மாடிக்கு வந்தான். ஒரு அறையில் கண்ணாடி வளையல்கள் ஒரு தாளலயத்துடன் ஒலித்தன. கையில் சூட்கேஸோடு ஒரு மனிதர் தன் கதவை பூட்டினார். ஆரஞ்சு நிற சேலை கட்டிக்கொண்டு ஒரு பெண் நைலான் கயிறு நாவல் படித்துக் கொண்டிருந்தால் நடந்து கொண்டு. கழுத்தில் தடியாய் மஞ்சள் கயிறு. எதிர்பட்ட பிரவுன் சட்டை, டவுசர் போட்ட 15 வயசு பையனை நிறுத்தினான். தான் வந்த விவரத்தை தனக்கு தெரிந்த கன்னடத்தில் சொல்ல, மாணிக்கம், முத்தையா 2 பேருக்கும் தான் தெற்கு பக்க ரூம்களை மாற்றி பார்த்துக்குவாங்க. ரங்குவும் கிருஷ்ணனும் நைட் டியூட்டியில் மாறிக்குவாங்க. ரொம்ப தேங்க்ஸ். இந்த 5 ரூபாய் வச்சுக்கோ. நான் அந்த 4 பேரையும் பார்க்கணுமே. ரங்குவும் கிருஷ்ணனும் எங்கள் கொட்டையில் சீட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. முத்தையாவும் மாணிக்கமும் தான் இப்போ டியூட்டியில். சரி, முதல்ல அவங்கள பார்ப்போம் வாங்க. மாணிக்கம் ஃபோட்டோவை பார்த்து விட்டு உடனே திருப்பி கொடுத்து விட்டான். நமக்கு அவ்வளோ தூரம் ஞாபகம் இல்லை சார். முத்தையா 10-12 நிமிஷம் பார்த்து விட்டு, ரொம்ப நாளாச்சு சார், இந்த மூஞ்சிகளை பார்த்த மாதிரியும் ஞாபகம் வரல. பார்த்துருந்தாலும் பார்த்துருக்கலாம். நாங்கள் மொத்தம் 20 ரூமை பார்க்குறோம். அவங்க கூப்பிட்ற அவசரத்தில் முகத்தை எங்கே உத்து பார்க்குறோம் நாங்கள்? 1/2 மணி நேரம் பேசினான். துருவி துருவி கேட்டான். அவர்கள் நினைவில் அந்த புகைப்படங்கள் எந்த கவனத்தையும் ஏற்படுத்தவில்லை. காப்பி எடுத்து வந்திருக்கலாம், தவறி மேலே கொட்டி இருக்கலாம், அதுக்காக அவங்க திட்டி இருக்கலாம். இப்படி அன்யூஷுவலாக ஏதாவது நடந்திருந்தால் நினைவில் முகம் தொங்கிக் கொண்டிருக்கும். எப்படியோ கேட்டான். நல்லா யோசிங்க. ஜோசியம், நட்சத்திரம்னு எதுவும் பேசினாரா? யார் கையாவது பிடிச்சு ரேகை பார்த்தாரா? ரூமில் பூத கண்ணாடி பார்த்த ஞாபகம் இருக்கா? விடிகாலை அவருக்கு தந்தி வந்தது நினைவு இருக்கா? சுத்தமாய் மறந்திருந்தார்கள். ரங்குவும் கிருஷ்ணனும் ஆட்டத்தை நிறுத்திவிட்டு அதையே தான் சொன்னார்கள். தந்தி வரும், ஃபோன் வரும், லெட்டர் வரும், ஆளுங்க வருவாங்க. இதில் குறிப்பாக ஒருத்தரை ஞாபகத்தில் எப்படி சார் வச்சிருக்க முடியும்? நியாயமாகப்பட்டது. கீழே இறங்கி வந்தான். வழுக்கு தலைக்கு நன்றி சொல்லிவிட்டு லாட்ஜை விட்டு வெளியேறினான். ஒரு லாட்ஜில் தங்குபவனுக்கு என்னென்ன தேவைப்படும்? சோப்பு வாங்க பக்கத்து ஸ்டேஷனரி கடைக்கு போயிருக்கலாம். சேவ் செய்து கொள்ள சலூனுக்கு போயிருக்கலாம். அருகில் இருந்த 2-3 சலூன்களில் போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்று சொல்லி போட்டோவை காட்டி பார்த்த ஞாபகம் இருக்கா என்று கேட்டான். காலதாமத தொல்லையே என பெருமூச்சு விட்டான். எத்தனை ஸ்ட்ராங்காய் அவர் பக்கம் இருக்கிறது இந்த அழுவி. என்ன செய்யலாம் இப்போது? முதலில் நாவறட்சிக்கு பானம் குடிக்கலாம். குடித்தான். நுரையீரல்களுக்கு வில்ஸ் புகையை அனுப்பலாம். அனுப்பினான். கடைக்காரனுக்கு காசு கொடுக்கலாம். கொடுத்தான். பாக்கெட்டிலிருந்து பணத்தோடு அந்த துண்டு சீட்டும் கீழே விழுந்தது. அட, இது சின்ஹாவின் தோஸ்த் பரமேஸ்வரனின் அட்ரஸ். போய் பார்க்கலாமே. கை தட்டி ஆட்டோவை அழைத்தான். மல்லேஸ்வரம் என்றான். 30 நிமிடங்கள் ஆயின. மல்லேஸ்வரத்து பெண்கள் ரோட்டில் பார்ப்பதற்கு பொத்தி கொண்டு போனார்கள். பரமேஸ்வரனின் வீடு தனி வீடாக இருந்தது.
முன்காலில் மாடியில் ஹிண்டு வைத்துக்கொண்டு பைப்பை கிளறி கொண்டிருந்தவர்தான் பரமேஸ்வரனாக இருக்க வேண்டும். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் மிஸ்டர் பரமேஸ்வரன், நான் தான், உட்காருங்க. எதிரே அமர்ந்தான், கைகளை கட்டி கொண்டான். என் பேரு ராஜ், இங்கே HMTயில் ஒர்க் பண்ணுறேன். ப்ரொஃபஸர் சின்ஹா உங்கள் ஃப்ரெண்டு தானே? ஆமாம், ஒரு தடவை டெல்லியில் அவரை மீட் பண்ணினேன். ரொம்ப நேரம் நாங்கள் நெக்ரோமென்சி சப்ஜெக்டை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ரிப்பீட், என்ன சப்ஜெக்ட்? செத்து போனவங்களோட ஆவியோட தொடர்பு கொண்டு. சொல்லுங்க, உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் உண்டா? எக்கச்சக்கமா. இது சம்பந்தமாக ரொம்ப தீவிரமாக இறங்கலாம்னு இருக்கேன். மிஸ்டர் சின்ஹா அடிக்கடி பெங்களூர் வருவேன்னு சொன்னார். வந்தால் இங்கே தான் தங்குவேன்னு உங்கள் அட்ரஸை கொடுத்தார். அவரை நான் சந்தித்து பேச வேண்டியிருக்கு. சமீபத்தில் எதுவும் வருவாரா சார்? அடடா, இப்போ 10-15 நாளைக்கு முன்னாடி கூட வந்தான்ப்பா. ஆனால் நான் பார்க்க முடியல. ஹோட்டல் மில்கி வேல தங்கி இருந்தான். ஒரு தடவை இங்கே தங்குவான், ஒரு தடவை லாட்ஜில் தங்குவான். ஃபோன் பண்ணி பேசினான். மறுநாள் புறப்பட்டு போயிட்டான். அவன் டாக்டர்னா சொந்த டாக்டர் இல்லை, இறந்து போயிட்டான். அதனால் அவசரமாக போயிட்டான். அடடே, நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிட்டேனா சார்? நீங்கள் கூட பார்க்கலையா அவரை? அதான் சொன்னேனே, ஃபோன் செஞ்சான். உடம்பு வேற சரியில்லைன்னா, தொண்டை கட்டி இருக்குன்னு நான். என்னை பார்க்க லாட்ஜுக்கு வர வேண்டாம், நான் அலைஞ்சிட்டு இருப்பேன் நான். உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட் இல்லையா சார்? சுத்தமாக இல்லை. ஆனால் அவன் ரொம்ப விசித்திரமான ஆள். என்னென்னவோ சொல்லுவானுப்பா. இரு, ஒரு காப்பி கூட கொடுக்காம பேசிகிட்டு இருக்கேனே. சிங்காரம், ஒரு காப்பி கொண்டா. சிங்காவுக்கு சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி சமாச்சாரங்களில் ஈடுபாடு ஜாஸ்தி. ஒரு நாளைக்கு வந்து ஆன்மாவை உடம்புல இருந்து பிரித்து உலாவ போகிறேன், அதை பற்றி தீவிரமாக படிச்சுட்டு இருக்கேன்பா. ஒரு தடவை ஆவியை அடிமைப்படுத்த போகிறேன்பா. ரொம்ப துணிச்சல்காரன். காப்பி சாப்பிட்டு விட்டு 1 மணி நேரம் பேசி கொண்டிருந்து விட்டு எழுந்தான் பரத். எந்த செக்ஷனில் ஒர்க் உங்களுக்கு? அசம்பிளிங் செக்ஷன். ஒரு பேப்பர் தாங்க சார் என்று வாங்கி மனதில் தோன்றிய நம்பரை குறித்து கொடுத்து, இது நான் குடியிருக்க வீட்டுக்காரர் நம்பர். சின்ஹா சார் பெங்களூர் வர்றப்போ கொஞ்சம் சிரமம் பார்க்காம ஃபோன் பண்ணி சொல்லுவீங்களா சார்? சொல்கிறேன் தம்பி, நிச்சயமாக சொல்கிறேன். வெளியே வந்து நடந்தான் பரத். எத்தனை பிரமாதமான மூளை அந்த சின்ஹாவிற்கு. ரூமில் பெயர், கையெழுத்து இருக்கிறது. போனில் பேசியதாக சொல்ல குத்துக்கல்லாய் ஒரு நண்பர் இருக்கிறார். உடல்நிலை சரியில்லையாம், தொண்டை கட்டாம், பார்க்க லாட்ஜுக்கு வர வேண்டாமாம். எத்தனை அற்புதமான திட்டங்கள்! இதையெல்லாம் ஜோடித்தவை என்று நான் கத்தினால் எவன் நம்புவான்? கிளியர் அலிபி. இதில் எங்கே இருக்கிறது ஓட்டை? பசித்தது, சாப்பிட்டான். எப்படி மாட்டுவது? ஏதாவது ஒரு இடத்தில் சின்ன தப்பு நடந்திருக்கிறதா? எங்கே நடந்திருக்கிறது அது? ரிக்ஷாக்களில், சைக்கிள்களில், ஆபீஸில் வேலை பார்ப்பவர்களுக்கும் பள்ளி குழந்தைகளுக்கும் காரியராக உணவு போய்க் கொண்டிருந்தது. நடந்தான். முடிந்து போன சிகரெட்டை முக்கி முக்கி இழுத்து கொண்டிருந்தான். நடந்தான். அந்த வார அத்தியாயத்தில் ராகவனை கொன்றது யார் என்ன 2 பெல்பாட்டங்கள் கை நீட்டி பேசி குலுங்க நடந்து கொண்டிருந்தார்கள். நடந்தான். கையை பிடிச்சு காலை பிடிச்சு அவன் பொண்டாட்டிக்கு சென்ட் வாங்கி கொடுத்து காரியம் முடிச்சேன். தடிச்சு, சிங்கப்பூர்ல ஸ்பெஷலா போடுற குஷன் பிரா கிடைக்குமாங்கிறா என குடைக்கடியில் கன்னடத்தில் ஒரு ரகசியம் உடையலானது. நடந்தான். பாவாடையை தொடைக்கு மேல் தூக்கி உதட்டை கடித்து கட்டவுட்டாய் நின்ற கதாநாயகிக்கு அருகே வாவாத்தியாரே ஊட்டான்ற என்று தமிழ் படம். நின்றான். பரத்துக்கு சிந்தனை தேவைப்பட்டது. அதற்கு ஒரு ஷெல்டர் தேவைப்பட்டது. மனசுக்கு டென்ஷன் போக ஒரு சேஞ்ச் தேவைப்பட்டது. ஆகவே அந்த படத்திற்கு ஒரு டிக்கெட் தேவைப்பட்டது. சென்றான். 1, 2, 3, 4 என தொடர்ச்சியாய் ஒரே ஒரு நெருப்பு குச்சி உபயோகப்படுத்தி சிகரெட் ஊதிவிட்டு போய் உட்கார்ந்தான். தொண்டை கமரலா என அக்கறையாக விசாரித்தார்கள். ஆரோக்கிய வாழ்விற்கு எப்படி குளிக்க வேண்டும் என சொல்லித் தந்தார்கள். காதலியை முத்தமிடும் முன்பு ஒன்று செய்ய சொன்னார்கள். எந்த துணியில் சொக்காய் தைக்க வேண்டும், என்ன உரத்தை போட வேண்டும் என்றெல்லாம் சொன்னார்கள். சென்சார் சர்டிபிகேட்டுக்கு பிறகு ஊதுபத்தி புகைய யாருக்கோ அஞ்சலி செலுத்திய பின் பம்பர பம்பர பாங் என இசை ஆரம்பித்து டைட்டில்கள். பரத் அசுவாரஸ்யமாக பார்த்து கொண்டிருந்தவன் திடீரென்று நிமிர்ந்து உட்கார்ந்தான். திரையில் புதுமுகம் ஸ்ரீ லலிதாவிற்கு பின்னணி குரல் ஜெயந்தி என மினுக்கி மறைந்தது. எடிட்டரும் ஒளிப்பதிவாளரும் வந்தார்கள். ஜெயந்தி? நம்ம ஜெயந்தியா? நம்ம ஜெயந்தியா? அவள்தான். ஹேமா கூட சொன்னாலே. படம் முழுக்க பொறுமையாக பார்க்க முடிவு செய்தான். கதாநாயகன் காரை விட்டு கதாநாயகி மேல் மோதினான். 2 பேரும் தேர்தல் மீட்டிங் போல திட்டிக் கொண்டார்கள். அவனை அடிக்க கையை ஓங்கினாள் அவள். அந்த கையை அவன் பிடித்து கொண்டு கண்களை பார்த்தான். கோபம் போய் இன்னொரு சமாச்சாரம் வந்துவிட்டது. அப்புறம் இன்டர்வல் வரைக்கும் 4 தரம் கனவு கண்டார்கள். இந்த கல்யாணம் நடக்காது என மீசை துடிக்க பெண்ணின் அப்பா சொன்னபோது அவரின் வயிற்றிலிருந்து இடைவேளை வந்தது. மக்கள் பாரம் குறைக்க பாத்ரூம் போனார்கள். பாப்கார்ன் சாப்பிட்டார்கள். பரத் பக்கத்து சீட்டை புதுமுகம் ஸ்ரீ லலிதா படத்தில் யார் என கேட்டுக்கொண்டான். கதாநாயகனின் தங்கை. பரத் இப்போது ஒரு புது மாதிரியான புது டென்ஷனில் இருந்தான். அவன் மூளையில் ஒரு புது கோணம் உருவாகி இருந்தது. முழு உருவம் இல்லாமல் ஆரம்ப கோடுகளை மனம் இழுத்து கொண்டிருந்தது. இன்டர்வெல்லுக்கு பிறகு அப்பா ஒரு டாக்ஸி ஆக்சிடென்ட்ல விபத்துல மாட்டிக்கிட்டார். இப்படித்தான் கதாநாயகி சொன்னாள்.
அவருக்கு தேவைப்பட்ட ரத்தம் உலகம் முழுக்க கிடைக்கவில்லை. நம் கதாநாயகனுக்கு அதே குரூப் இருந்தது. இவன் கொடுத்து அவர் பிழைத்ததும் தன் தப்பெண்ணத்தை மாற்றிக்கொண்டு நீதான் என் மாப்பிள்ளை என்றார். பரத் வேகமாக வெளியே வந்தான். அவன் சிந்தனை கிட்டத்தட்ட ஒரு வடிவத்திற்கு வந்திருந்தது. வாவ், எத்தனை பெரிய புத்திசாலி சின்ஹா. எஸ், இப்படித்தான், இப்படித்தான், இப்படியேதான், இப்படித்தான் இருக்க வேண்டும். நான் உடனே சென்னை போக வேண்டும். அத்தியாயம் 15. கண்ணா பின்னாவென்று ஒரு கஷ்ட நேரத்தில் சென்னையில் இறங்கி ஆட்டோ டிரைவரிடம் பேரம் பேசினான். 15 ரூபாய் ஆகும்பா. சரி ஆகட்டுப்பா, எடுத்து தொலை. ரொம்ப குளிரில்லை என்றான் வண்டி ஓட்டும் போது. ஆமாம், எங்கேயாச்சும் போயிட்டு போகலாமா? எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு, நான் சொன்ன அட்ரஸுக்கு போ. காலனி வந்து கதவை தட்டி காத்திருந்தான். கொட்டாவியுடன் திறந்து டைம் என்ன பரத் என்றாள் சுசி. என்னவோ டைம், இப்போ எனக்கு முதல்ல தூக்கம் வேணும். சின்ன ஹெல்ப் பண்ணு, காலையில் 6 மணிக்கு எழுப்பினாள். பரத் பறக்க பறக்க குளித்தான். என்ன பரத், இத்தனை அவசரம்? போன காரியம் என்னாச்சு? இப்போ போற காரியம் என்ன? குறுக்க பேசாம கேளு. பெங்களூர் போனேனா கேட்டாள். ஸோ இப்போ நான் ஒரு புது டென்ஷன்ல இருக்கேன். உடனடியாக நான் குருவை பார்க்கணும். நேற்று பூரா என்ன செஞ்ச நீ? நகம் கடிச்சேன், ஷாம்பு பாத் எடுத்தேன், ஷூக்கு பாலிஷ் போட்டேன், டேப் கேட்டேன், உங்கள் ஸ்கூட்டரை துடைச்சி வச்சேன், ஷோ ட்ராமா போனேன். உருப்படியாக எதுவும் செய்யலை. ஏன் செய்யலை? மேஜை மேலே இருந்த அட்ரஸை பார்த்து அந்த டாக்டர் கோபாலனுக்கு ஃபோன் செஞ்சேன். டெல்லி கான்ஃபரன்ஸில் இருந்து வந்துட்டாரான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. என்னவா? வந்துட்டாராம். அவர் வைஃப் பேசினாங்க. ரொம்ப நல்ல காரியம் செஞ்சிருக்கேன் நீ. இதுவும் ஒரு ஐடியா. நான் குருவை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டாக்டரை பார்த்துடலாம். நேற்று மத்தியானம் குருவும் ஜெகனும் வந்தாங்க. அந்த புஸ்தக மேட்டரை குரு படிக்கணும்னாரு. காட்டினேன். படிச்சுக்கிட்டு கண்ணெல்லாம் சிவந்து போச்சு. என் சித்தப்பாவா? அவரா இப்படி செஞ்சாருன்னு கிட்டத்தட்ட அழ ஆரம்பிச்சிட்டாரு. ஜெகனும் அவரும் மாறி மாறி கோபப்பட்டாங்க. ஆறுதல் சொல்லி சமாதானப்படுத்தி அனுப்பினேன். நியாயமான கோபந்தான சுசி. நாம் இப்போ குருவை எதுக்காக பார்க்கணும்? சொல்ல மாட்டேன். கூடவே வா, புரிஞ்சுக்குவேன். நான் இப்போ ஒரு கோலத்துக்கு புள்ளி போட்டு வச்சிருக்கேன். சிக்கல் இல்லாமல் 3/4 கோடுகள் இழுத்துட்டேன். இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது. மணி 6:45. டாக்டர் டிஸ்பென்சரிக்கு போகிறதுக்கு முன்னால் வீட்டில் பார்த்தாகணும். கிளம்பு. மசன்னு நிற்காம நல்ல வசனமா உள்ள பனியனா போட்டுக்கிட்டு வா. ஹெட்லைட்ஸ் ஹியர், இன்ஜின் இஸ் நாட் ஹியர் என்ற பனியன் போட்டு வந்தால் சுசி. மண்புழுவாய் ஸ்கூட்டர் முன்பக்கம் சாலைகளை தின்று பின்பக்கம் வெளியேற்றியது. டாக்டர் கோபாலின் வீட்டிற்கு முன்னால் புல்வெளி இருந்தது. கட்டி போட்ட நாய் இருந்தது. மூடி போட்ட யமஹா பைக் இருந்தது. கதவில் பஸ்ஸர் இருந்தது. திறந்த பெண்ணுக்கு மூக்கு முடியுமாக இதர பாகங்களும் இதமாய் இனிமையாக இருந்தன. டாக்டர் கோபாலன் அப்பா பீச் போயிருக்கார், ரன்னிங்குக்கு. காரை எடுத்துக்கிட்டு போயிருக்கார். கன்சல்ட்டா? டிஸ்பென்சரியில் தான் பார்ப்பார். இல்லை, வேற முக்கியமான விஷயம். அப்போ உள்ள வாங்க, உட்காருங்க, வர்ற நேரம்தான். உட்கார்ந்தார்கள். தலைமுடியை பின்னால் தள்ளி சின்னதாய் ஆப்பிள் சைஸில் கொண்டை போட்டுக்கொண்டு ஹோ என கொட்டாய் விட்டு கொலுசு ஜல் ஜல் என மறைந்தாள் அவள். என்ன வயசு இருக்கும் சுசி? காதை டைம் பீஸுக்கு சாவி கொடுப்பது போல திருகினாள். சை, இந்த பெண்களுக்கு எவ்வளவு பொறாமை. ட்ரே மேல இருந்த மருத்துவ மேகசின்கள் 2ஆம் பக்கத்திலேயே மரம் அறுத்தன. 15 நிமிடங்களுக்கு பிறகு வெளியே கார் சத்தம், கதவு திறக்கும் மூடும் சத்தங்கள். கேன்வாஸ் ஷூ, வெள்ளை டவுசர் பனியன், கையில் நாயுடன் உள்ளே வந்தார் டாக்டர் கோபாலன். வணக்கம் கூறி அறிமுகப்படுத்தி கொண்டான். காப்பி வரவழைத்தார். என்ன தெரிஞ்சுக்கணுமோ கேளுங்க, சொல்றேன். நிறைய கேள்விகள் எல்லாம் இல்லை சார், ஒரே ஒரு கேள்வி. ஜெயந்திக்கு நெஞ்சு வலின்னு ஃபோன் வந்தது. நீங்க உடனே போய் பார்த்த போது அவ இறந்திருந்தா இல்லையா? நீங்க பார்த்த சமயத்திலிருந்து எவ்வளவு நேரத்துக்கு முன்னால இறந்திருப்பா? எப்படியும் 40 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு இறந்திருக்கணும். வாம் குறைய ஆரம்பிச்சிருந்தது. கம்ப்ளீட் சில்னஸா? நோ, முழுக்க டெம்பரேச்சர் குறைஞ்சு சில்லிட எப்படியும் 1.5 to 2 மணி நேரம் ஆகும். ஹார்ட்டும் லங்ஸும் நின்ன உடனே அது முழு இறப்பு இல்லை. 12 to 15 நிமிஷத்துக்குள்ள அந்த இதயத்தை ஓட வச்சுட்டா பிழைக்க வச்சிடலாம். மூளை 15 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் இறக்க ஆரம்பிக்கும். அப்புறம்தான் மற்ற ரிவர்கசன்ஸ். ரிகர் மார்டிஸ் அப்போ செட் ஆகலை இல்லையா என்றால் சுசி. இல்லை, டெம்பரேச்சரே முழுசாக குறையாதப்போ ரிகர் மார்டிஸ் எப்படி செட் ஆகும்? ஒரு மனுஷன் எந்த லொக்கேஷனில் இறக்கிறாங்கிறத பொறுத்து அது. நல்ல வெயில்லையோ இல்லை கடல், ஆறு இது மாதிரி தண்ணியிலையோ இறந்தான்னா 5 ஹவர்ஸில் விரைச்சிக்குவான். மற்றபடி 7-8 மணி நேரம் ஆகும் சாதாரணமாக. ஃபோன் வந்த உடனே நீங்கள் புறப்பட்டு அங்கே போகிறதுக்கு எவ்வளோ நேரமாக இருக்கும்? 10 இல்லைன்னா 12 நிமிஷம் தான் ஆயிருக்கும். ஃபோன் வந்த உடனே சட்டை மட்டும் போட்டுக்கிட்டு பைஜாமாவை கூட மாற்றாமல் பைக்லேயே புறப்பட்டேன். பக்கத்தில் தான் சின்ஹாவோட வீடு. இத்தனை அக்யூரேட்டாக விசாரிக்கிறீங்களே, ஏதாச்சும் ப்ராப்ளமா? ஆமாம். ஏன் டாக்டர், அது கொலையாக இருக்க வாய்ப்புண்டா? பாடியில் குறிப்பாக ஏதாச்சும் பார்த்தீங்களா? வாட்? என்ன சொன்னீங்க? கொலையா? இது என்ன புது கதை? ஸ்டேப்பிங் இல்லை, ஸ்ட்ராங்லிங் பண்ணியிருந்தா கழுத்தில் மார்க்ஸ் தெரியும். அப்படி எதுவும் இல்லை. நெஞ்சு வலிச்சு கத்துனதா எல்லாம் சொல்கிறாங்களே. வேற மாதிரி சிம்டம்ஸ் தெரிஞ்சிருந்தா நானே போலீஸை வரவழைச்சிருக்க மாட்டேனா? நீங்கள் பார்த்தது மேலோட்டமாக தானே டாக்டர்.
வெளியே அடையாளமே தெரியாம போஸ்ட்மார்ட்டத்தினால மட்டும் கண்டுபிடிக்கக்கூடிய வகையில கொலை வழிகள் இன்னும் எத்தனையோ இருக்கு. அடடா, இந்த புது சந்தேகத்தை கிளப்புனது யாரு? அதான் நேத்து வந்து அவரும் கேட்டுட்டு போனாரா? நேத்து வந்தது யாரு டாக்டர்? இதே கேள்விதான். ஜெயந்தியை நீங்க பார்த்தப்போ எவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி செத்திருக்கணும்னு கேட்டான். அவன் பேரும் வந்து நல்ல பேரு. வெயிட், ஜெயந்தி இறந்தப்போ குரு வீட்டில் இருந்தான், குருவோட ஃப்ரெண்டு. பல தடவை பார்த்துருக்கேன். அட நல்ல பேருப்பா, ஒல்லியா உயரமா தாடி வச்சுக்கிட்டு. அவன் பேர் கூட என்னமோ பேரு. சார் அவன் பேர் சிவராஜா? ஆமாம் ஆமாம், அவனே தான். காட், அவன் ஏன் வந்து இதையெல்லாம் விசாரிச்சான்? அத்தியாயம் 16. குரு வீட்டின் வாசலில் ஜெகனின் மினி புல்லட் நின்று கொண்டிருந்தது. எதிர்பட்ட சக்தியை விசாரித்தான். சின்கா ஊர்ல இருந்து வந்துட்டாரா? இல்லைங்க, இன்னைக்கு ராத்திரி வருவாருன்னு ஒரு தம்பி சொன்னுச்சு. சரி நீ போ, குரு ரூம்ல தானே? ஆமாங்க. பரத்தும் சுசீலாவும் மாடி ஏறி குருவின் அறைக்கு வந்தபோது நல்ல ஐடியா என்று சொல்லிக் கொண்டிருந்தான் ஜெகன். குரு சேவிங் முடித்து டெட்டால் போட்டு கொண்டிருந்தான். எது நல்ல ஐடியா என்று நுழைந்தான் பரத். அட வாங்க பரத், எப்போ வந்தீங்க பெங்களூர்ல இருந்து? ராத்திரி தான் வந்தேன். ஒரே டென்ஷனாக இருக்கு. ஒரு வாரம் எல்லாருமா சேர்ந்து ஏதாச்சும் டூர் போகலாமான்னு ஜெகன் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். நிற்க, என்ன ஆச்சு போன காரியம்? சொல்றேன். நான் பண்ணி வச்சிருக்கிற ஒரு யூகம் சரியான்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல சொல்லுங்க இதை. ஜெயந்தி எத்தனை படங்கள்ல பேக் டோன் கொடுத்துருக்கா? சும்மா 5 or 6 தான். அதுவும் செகண்ட் ஹீரோயின் ரோல்ஸுக்கு தான். என்ன திடீர்னு? யார் சொன்னது இதை? அதெல்லாம் அப்புறம். அந்த படங்களோட சவுண்ட் ட்ராக் கேசட் இருக்குமா ஜெயந்தி ரூம்ல? ஓ, வச்சிருந்தாலே. ஹரியப், அவர் ரூம்ல டேப் ரெக்கார்டர் இருக்கா? இல்ல, இப்ப அது என் ரூம்ல தான் இருக்கு. எடுத்துக்கிட்டு அவர் ரூமுக்கு போகலாமாங்க? அட என்ன விஷயம்னு சொல்லக்கூடாதா? எல்லாம் சொல்றேன் வாங்க. டேப் ரெக்கார்டரை எடுத்துக்கொண்டு ஜெயந்தியின் ரூமுக்கு வந்தார்கள். அலமாரியில் நூற்றுக்கணக்கில் கேசட்டுகள் கிடந்தன. குரு, எனக்கு அந்த 6 கேசட் மட்டும் வேணும். எல்லாத்திலையும் பேர் எழுதி வச்சிருக்கான், ஈஸியா எடுத்துக்கலாம். 1 minute என்று தேடினான் குரு. சொல்லிவிட்டு செய்யுங்களேன் பரத் என்றாள் சுசீலா. வெயிட், நான் போட்டிருக்கிற அந்த ஓவியம் பூர்த்தி ஆகணும். குரு சுலபமாக அந்த கேசட்டுகளை எடுத்து நீட்டினான். சோளக்கருது ஆடுது, சொக்கட்டான் சொக்கப்பன், மேகமே மேகமே, 8 2 10, டொக் டொக் டொக், வாத்தியாரே ஊட்டாண்ட. 6 படங்கள். ஊட்டாண்டையை தூக்கி அந்தாண்டை வைத்தான். முதலில் சோளக்கருதை எடுத்தான். எல்லா கேசட்டுகளிலும் டேப் ஏதோ நடுவில் இருந்தது. ரெக்கார்டரில் கவுண்டரில் இருந்த எண்ணெய் குறித்து கொண்டான். ஏ சைடை போட்டு பிளே செய்தான். மச்சான், நான் கட்டிக்கிட்டா உன்னைத்தான் கட்டிக்குவேன் என்றாள் ஜெயந்தி. கொஞ்சம் ரிவர்ஸ் செய்து பிளே செய்தான். பொண்ணுத்தாயி, நீ நல்லா படிச்ச மாப்பிளையை கட்டிக்க புள்ள. குறித்து கொண்ட எண் வரை ஃபாஸ்ட் ஃபார்வர்டு செய்து கேசட்டை எடுத்து திருப்பி பி சைடை போட்டு பிளே செய்தான். எவன்டா டே, தில்லு இருந்தா வயல்ல கால் வைங்கடா. ரிவர்ஸ் செய்து பிளே செய்தான். சொத்து நமக்கு சட்டப்படி சொந்தம், பூட்டுங்கடா மாட்ட. மறுபடியும் அந்த எண்ணுக்கு கொண்டு வந்து அந்த கேசட்டை எஜெக்ட் செய்து எடுத்து தனியாக வைத்தான். என்ன பண்றீங்க பரத்? பொறுமை பொறுமை. அநேகமா இந்த டேப்பே பதில் சொல்லும். அடுத்து சொக்கட்டான் சொக்கப்பன். ஏ பக்கம். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், எதுத்தா பேசுறேன்? ரிவர்ஸ். நான் ராதாவை தான்ப்பா கட்டிக்குவேன். பி பக்கம். உனக்கு அப்பன் ஒருத்தன்னா வெளியில வா. ரிவர்ஸ். மரியாதையாக சொல்றேன், வம்பு பண்ணாம போயிடுங்க. கேசட்டை எடுத்து தனியாக வைத்தான். பரத், பொறுமையை சோதிக்கிறீங்க. வெயிட் வெயிட். அடுத்தது மேகமே மேகமே. ஏ பக்கம். டாக்டர் என்னம்மா சொன்னாரு? ரிவர்ஸ். டாக்டர் கிட்ட போயிட்டு வந்தேன்ப்பா என்றாள் ஜெயந்தி. பி பக்கம். ஷெனா வாசிக்கும் சப்தம். ரிவர்ஸ். ஐயோ அம்மா, நெஞ்சு வலிக்குதே. ஐயோ, நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்கு. என்னால் எந்திரிச்சு கூட வர முடியலையே. அம்மா ஐயோ என்று ஜெயந்தி அலறினாள். பரத்தை தவிர அனைவரும் உறைந்தார்கள். சிலிர்த்தது. டேப்பை ஆஃப் செய்தான் பரத். நினைச்சேன், திஸ் இஸ் எ டெக்னிக், புரியுதா என்றான். குரு டேப்பை வெறித்தான். நெருங்கினான். ரிவர்ஸ் செய்து மறுபடியும் போட்டான். ஐயோ அம்மா, நெஞ்சு வலிக்குதே. அப்பா, நெஞ்சு வெடிச்சிடும் போல இருக்கு. என்னால் எந்திரிச்சு கூட வர முடியவில்லையே. ஐயோ அம்மா என்றது குரல். சித்தப்பா என்று கத்திக்கொண்டே ஓங்கி காலால் டேப்பை உதைத்தான் குரு. கீழே உருண்டு விழுந்து கண்ணாடி நொறுங்கியது. குருவை பிடித்து கொண்டான் பரத். குரு, என்ன இது? கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். இது நம்ம எதிர்பார்த்தது தானே. சின்ஹா தான் கொன்னதுன்னு தெரியும். எப்படின்னு தானே தெரியாம இருந்துச்சு. இப்ப அதுவும் தெரிஞ்சு போச்சு. அன்னைக்கு நாங்க கேட்டது இதே வசனங்கள் தான் பரத். நீங்க என்னதான் ஆராய்ஞ்சாலும் ஒரே ஒரு பெர்சன் சித்தப்பா மேல நம்பிக்கை வச்சிருந்தேன் பரத். இப்படி அநியாயமா கொன்னுட்டாரே. நாங்க என்ன துரோகம் செஞ்ச பரத் அவருக்கு? கண்கள் சிவந்து விக்கி விக்கி அழத் தொடங்கினான். ஜெகன் மரமாட்டம் வெறித்த பார்வை பார்த்தபடி நின்று கொண்டிருந்தான். எத்தனை லவ்லியா ஏமாத்திட்டாரு எல்லாரையும். சின்ஹாங்கிற பேர்ல போய் தங்கி திரும்பி வர ஒரு விஜய் சாரதி சுத்தமா ஒரு அலிபி. இங்க சாத்துனாரை, ஏற்கனவே நெஞ்சு வலி வர்ற பொண்ணு. தோதா படத்துல இப்படி ஒரு வசனத்துக்கு குரலும் கொடுத்திருக்கா. அப்போ ஜெயந்தி ரூமுக்கு வந்து தாழ்பால் போட்டுக்கிற வரைக்கும் ரொம்ப நேரமா, ஏன் காலையில இருந்து மத்தியானத்துல இருந்து கூட இதே ரூம்ல ஒளிஞ்சு இருந்து காத்துட்டு இருந்திருக்கார். நல்லா தூங்கினதும் எதையோ இன்ஜெக்ட் பண்ணியோ
இல்ல வேற ஏதோ ஒரு அடையாளம் தெரியாத வழியில கொன்னுட்டு பாடியை தரையிலேயே கிடத்திட்டு மறுபடியும் ஒளிஞ்சுக்கிட்டு டேப்பை ஆன் பண்ணி கதவு உடைக்கிற சமயத்துல ஆஃப் பண்ணி டாக்டர் எல்லாம் வந்து பார்த்து பாடியை தூக்கி ஹாலுக்கு கொண்டாடுற வரைக்கும் அத்தனை பரபரப்புலையும் இந்த ரூமுக்குள்ளேயே ஒளிஞ்சிருந்து அப்புறம் சரியான சந்தர்ப்பத்துல வெளியேறி விஜய் சாரதியோட பேசி வச்சுக்கிட்ட இடத்துல போய் அவன் பயணம் செஞ்சு கொண்டாந்த தந்தி டிக்கெட் சூட்கேஸ் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு ஒப்பாரி வைக்க ஜோரா வந்துட்டார். வாட் அ பிளான். உள்பக்கம் தாழ்பால், நெஞ்சுவலி, சொந்த குரலில் கதறல், அற்புதமான செட்டப். எவனுக்கு வரும் சந்தேகம்? வாங்க பரத், உடனே போலீஸ் கிட்ட போகலாம் என்றால் சுசீலா. சிரித்தான் பரத். அதான் நடக்காது. சின்ஹா அந்த புஸ்தகத்திலேயே உள்ளபடி எல்லாம் நடந்தார். இந்த மாதிரி டேப் வாய்ஸை இப்படி யூஸ் பண்ணினார், இப்படி எல்லாம் பண்ணினார்னு வாயால தான் சொல்ல முடியும். நம்மால சுத்தமா ஒரு ஆதாரம் இல்லை நம்ம கிட்ட. எப்படி கொண்டாருன்னு நம்மளால சொல்ல முடியாது. சின்ஹா அப்ப பெங்களூர்ல இல்லைன்னு நம்மால நிரூபிக்க முடியாது. சாலிடா அலிபி தயார் பண்ணி வச்சிருக்கார். இந்த ரூம்ல இதோ தர வரைக்கும் தொட்டுக்கிட்டு 4 பக்கமும் கிடக்குது இந்த பெட் ஸ்ப்ரெட். இது தரும் மறைவுல கட்டலுக்கு அடியில காத்திருக்கலாம், இல்லைன்னா இந்த பீரோவுக்கு பின்புறம் ஒளிஞ்சிருக்கலாம். இத்தனை நாளைக்கு பின்னாடி நமக்கு கைரேகை கிடைக்கிறது கஷ்டம். இத்தனை பிளான் செஞ்சவர் அதையும் யோசிச்சு கிளவுஸ் யூஸ் பண்ணி இருக்கலாம். நாம் ஹைலி ஹெல்ப்லெஸ். அப்படின்னா சின்ஹாவை மாட்ட வைக்கவே முடியாதா பரத்? வேற வழியே இல்லையா என்றான் ஜெகன். இல்லை, கத்தினான். நிதானமா இருங்க ஜெகன், ஒரே ஒரு வழி இருக்கு. என்ன? அந்த விஜய் சாரதியை அடிச்சு உதைச்சு உண்மையை கொண்டாடுறதுதான் வழி. டெலிபோன் கீழே ஹாலில் அடிக்க துவங்கியது. எல்லோரும் கீழே போகலாம் என்றான் பரத். வந்தார்கள். சக்தி ரிசீவரை எடுத்து இருங்க என்று பொத்தி குருவிடம் திருச்சியிலிருந்து காலாம் என்றான். குருவை வாங்கி கொண்டான். ஹலோ குருவா என்றார் சின்ஹா. ஆமாம் என்றான் பல்லை கடித்து கொண்டு. இங்க நம்ம விஜய் சாரதி இல்ல, அவனை நேத்து ராத்திரியிலிருந்து காணல. என் கூடத்தான் வந்தான். அவன் தனி ரூம்ல தங்கினா. காலையில பார்த்தா ரூம் திறந்திருக்கு, ஆளை காணோம். நேத்து நடந்தது இது. மத்தியானம் வரைக்கும் பார்த்துட்டு போலீஸ்ல ரிப்போர்ட் கொடுத்தேன். சாயங்காலம் என்னை கூப்பிட்டு அனுப்புனாங்க. காவிரி கரையோரமா அவனோட ஸ்கார்ஃபும் தொப்பியும் ஒதுங்கி இருக்கிறதா காட்டுனாங்க. அவனோடது தான். என்ன கவலையோ என்னவோ தெரியல. வீட்டில் எதுவும் தகராறா என்னவோ புரியல. பாடியை தேடிட்டு இருக்காங்க. நீ அவன் வீட்டுக்கு போய் இதமா பதமா எடுத்து சொல்லு. நான் இங்க கொஞ்சம் போலீஸ் ப்ரொசீஜர்லாம் இருக்கு, எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாயங்காலம் புறப்பட்டு வர்றேன். வச்சுடட்டுமா? வைத்தான் குரு. பரத் பக்கம் திரும்பினான். நோ சான்ஸ் அட் ஆல் பரத், அந்த வழியும் முடியாது என்று விவரங்களை சொல்ல ஸ்தம்பித்து நின்றார்கள். மறுபடி குருவின் அறைக்கு வந்தார்கள். விஜய் சாரதியையும் கொன்னுட்டான் என்றான் ஜெகன். அப்படித்தான் நானும் நினைக்கிறேன். இதையும் சாமர்த்தியமா செஞ்சிருப்பார். நோ குரு, இந்த கேஸை நான் விட போறதில்ல. 2 அற்புதமான கொலைகள். ஒண்ணுல எல்லா முறைகளும் தெரியும், சுத்தமா ஆதாரம் இல்லை. இன்னொன்னுல எப்படின்னு தெரியல. இந்த திருச்சி கொலைய நல்லா புரியுது. அது கொலை தான். நான் தோண்ட போறேன். இத்தனை காரியங்கள்ல எங்கேயாச்சும் ஒரு வழுக்கல் இருக்கும். அதை தேடாம விட போறதில்ல. இப்போதைக்கு விஷயத்தை நம்ம ஆராய்ச்சியை கொஞ்சம் ஆற போடலாம். நான் மறுபடியும் ஆரம்பத்திலிருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரப்போறேன். கவலைப்படாதீங்க குரு, நான் தீவிரமா இறங்கி அந்த சின்ஹாவை பிடிச்சு கொடுத்துட்டு தான் அடுத்த வேலை. உங்க கலக்கத்தை சின்ஹா வந்ததும் வெளியே காட்டிக்க வேண்டாம். ஜெகன் வரட்டுமா? ஒரு 2-3 வாரத்திற்கு இடைவெளி விட்டுடலாம், அப்புறம் இறங்கலாம். வர்றேன். சுசீலாவும் பரத்தும் கிளம்பி வீட்டிற்கு வந்தபோது அவர்களுக்காக அங்கே சிவராஜ் காத்திருந்தான். அத்தியாயம் 17. சிவராஜ் தன் ஆள்காட்டி விரல் நகத்தை கடித்து கடித்து துப்பிக் கொண்டிருந்தான். இவர்களை பார்த்ததும் ஸ்பிரிங் விடுபட்டது போல எழுந்து கொண்டான். ஹலோ சிவராஜ், நீங்களா? வாங்க வாங்க, முதல்லயே வந்துட்டீங்களா? 1/2 மணி நேரம் ஆச்சு. உட்காருங்க. சுசி, காப்பி கொண்டாயேன். அதெல்லாம் வேணாம் சார். சோபாவின் ரெக்ஸின் மேல் ஒரு விரலால் கோடு போட்டான். பேண்டின் பிசிறாக தொங்கிய நூலை இழுத்து அறுத்தான். வேகமாக தொடைகளை ஆட்டிக்கொண்டான். புதட்டுக்கு மேலே புள்ளி புள்ளியாய் வேர்த்திருந்தான். தாடியை ஒரு தரம் சொரிந்து கொண்டான். ரெஸ்ட்லெஸ்ஸாய் இருந்தான். மிஸ்டர் சிவராஜ், என்ன விஷயம்? பரத், உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னா. பேசலாமே, அதுதான் என் ரூம், வாங்க போலாம். உள்ளே வந்தார்கள். கதவை தாளிட்டான் பரத். தனிமையா வந்தாச்சு, இதோ நான் தனியா இருக்கேன், சொல்லுங்க என்ன விஷயம்? பரத், சுத்தி வளைக்காம வர்றேன், அதிர்ச்சி அடையாதீங்க. உங்களை 2 தடவை ஃபாலோ பண்ணி ஃபோன்ல கர்ச்சி போட்டு குரலை மாத்தி மாத்தி பேசி மிரட்டினது நான் தான். அமைதியாக இருந்தான் பரத். பரத், உங்களுக்கு ஆச்சரியமா இல்லையா? இல்ல, இது நான் எதிர்பார்த்தது தான். இன்னொரு யூகம் சொல்றேன், கரெக்டானு பாக்குறீங்களா? என்ன? ஜெயந்தியை சின்சியராங்கிறத விட வெறித்தனமா காதலிச்சது நீங்க தான். அவளை அடிக்கடி சந்திச்சு உங்க காதலை வற்புறுத்தி திணிக்க முயன்றது நீங்க தான். கரெக்ட்? வியந்தான் சிவராஜ். பரத், உங்க திறமையை கொஞ்சம் நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன். இதையெல்லாம் நீங்க எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு நான் கேட்கல. ஆனா இப்ப நான் சொல்ல வந்தது ஒரு கன்ஃபிக்ஷன் மாதிரி. நிச்சயமா அந்த ஒரு சம்பவத்துக்கு தெய்வத்தை தவிர வேற சாட்சியே இல்லை. திறமை வாய்ந்த லாயர் பரத் கூட அதை யூகிக்கவே முடியாது. எங்க சொல்லுங்க பார்க்கலாம், எதுக்காக நான் உங்களை மிரட்டினேன்? இன்னைக்கு காலையில வரைக்கும் நீங்க சின்ஹாவோட ஆள்னு நினைச்சேன். இப்போ அப்படி நினைக்கல.
பிகாஸ் டாக்டர் கோபாலனை போய் நேற்று விசாரிச்சிருக்கீங்க. அது எனக்கு தெரியும். ஸோ சம்மதர் ஆங்கிள் டைம் கொடுத்தா அதையும் கண்டுபிடிச்சிடலாம். யூ காண்ட் பரத், உங்களால் முடியவே முடியாது. அது இந்த பாவி மனசுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போது குற்றவாளி நான் இல்லைன்னு எனக்கு ஊர்ஜிதமாக தெரிஞ்சு போச்சு. அதனால் எதையும் மறைக்க விரும்பலை. நடந்ததை சொல்கிறேன். சட்டப்படி நான் செஞ்சது குற்றமா இல்லை குழப்பமானு எனக்கே புரியல. ஒரு ரிக்வெஸ்ட், நான் சொல்ல போகிறத குரு கிட்ட ஏன் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. வில்யூ? நோ, தைரியமாக சொல்லுங்கள். இன் ஆல் பாசிபிள் வேஸ் நான் உங்களுக்கு உதவுவேன். ஜெயந்தியை குரு வீட்டுக்கு போகிறப்பவெல்லாம் பார்க்குறப்ப அந்த காதல் கனல் எனக்குள்ள பெட்ரோல் ஊற்றுன மாதிரி எரியும். அது லஸ்ட் இல்லை. அவள் உடம்பு எனக்கு நோக்கமாக இருந்தால் 100 வழி எனக்கு தெரியும். 200 சந்தர்ப்பமும் கிடைச்சது. யூ ஹாவ் மெட் so many கேர்ள்ஸ். சில உணர்வுகளை நம்மால் விளக்க முடியாது. அது என்னமோ தெரியல, சுற்றி விட்ட சக்கரம் ஏதோ ஒரு பாயிண்டில் நிற்கிற மாதிரி கடைசியாக என் மனசு நின்னது ஜெயந்தி மேலே. அவகிட்ட எது என்னை கவர்ந்துச்சுன்னு தனித்தனியாக பாகம் பிரிக்க முடியாது. இன் டோட்டல் என் மனசுக்கு அவள் தேவதை ஆகிட்டா. சின்சியராக அடோர் பண்ணினேன். யூனோ, என் மனசில் இருக்கிறத அடுத்தவங்க மனசில் ஏற்படுற விளைவுகளை பற்றி யோசிக்காம பட்பட்டுன்னு சொல்லிடுவேன். ரொம்ப கொச்சத்தனமாக ஒரு நாள் ஜெயந்திக்கிட்ட என் ஃபீலிங்ஸை வெளிப்படுத்தி நீயும் ஏன் என்னை காதலிக்க கூடாதுன்னு கேட்டேன். சிரிச்சா. சீரியஸ்னே, செருப்பால் அடிப்பேன்னு சொன்னான். நான் அவமானமாக உணரலை. அவள் மனசை திசை திருப்பிடலான்னு நினச்சேன். யூசி, அவள் ஜெகனை விரும்புகிறாங்கிறது நல்லா தெரியும். தெரிஞ்சுதான் நான் அவளை விரும்பினேன். பல தடவை அவளை பார்த்து என் உணர்ச்சிகளை எடுத்து சொன்னேன். ஒரு தடவை பிச்சைக்காரன் மாதிரியே கெஞ்சினேன். ஒவ்வொரு தடவையும் அவமானம். எனக்குள்ள அவள் மேலே ஆசை போய் எரிச்சல் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஜெகனோட சேர்ந்து அவளை பார்க்குறப்பவெல்லாம் என் மனசு பொசன்னு துடிக்கும். அவளை கொலை பண்ண துடிக்கும். இந்த நிலைமையில சம்பவம் நடந்த அன்னைக்கு ஜெயந்தி நெஞ்சு வலியால் துடிக்கிறான். ஃபோன் செய்ய குரு ஓடிட்டான். கதவை உடைச்சு உள்ளே வந்ததும் சக்தி டாக்டருக்கு வெந்நீர் தேவைப்படும், போய் போட்டு எடுத்துட்டு வான்னு சொன்னேன். போயிட்டான். மயக்க நிலையில ஜெயந்தி. தனிமை சில வினாடிகள். இப்போ இவ இறந்தா யாருக்கும் என் மேலே சந்தேகம் வராதுன்னு யோசித்தேன். உடனே தலையணையை எடுத்து அவன் மூஞ்சி மேலே வச்சு அழுத்தினேன். படியில் குரு ஏறி வர சத்தம் கேட்டதும் தலையணையை எடுத்த இடத்துலையே வச்சுட்டு தண்ணி ஜக்கை எடுத்து முகத்தில் தண்ணி தெளிக்க ஆரம்பிச்சிட்டேன். டாக்டர் வந்து இறந்து போனதை உறுதிப்படுத்திட்டார். மறுநாள் பாடியை எரிச்சாச்சு. சுத்தமாக நான் தப்பிச்சிட்டேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தப்போ இந்த கேஸை நீங்கள் துருவ போகிறதா குரு என்கிட்ட சொன்னான். பயம் வந்துடுச்சு, மாட்டிக்குவோன்னு. ஸோ உங்களை மிரட்டி இந்த விஷயத்தில் ஆராயாமல் செய்யலாம்னு பைக் ஒன்று என் ஃப்ரெண்டுக்கிட்ட கடன் வாங்கி வித்தியாசமான முறையில் மிரட்டினேன். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி குரு என்கிட்ட பேசினப்போ சின்ஹாவை சந்தேகப்படுறது, புஸ்தகம், அழிவுன்னு எல்லாம் சொன்னான். அப்புறம்தான் நானே யோசித்தேன். அந்த பரபரப்பான சூழ்நிலையில் ஜெயந்தி இறந்து போனது தெரியாமல் மயங்கித்தான் கிடக்கான்னு நினச்சிட்டு பணத்தைத்தான் கொல்ல முயற்சி செஞ்சுருக்குன்னு தெரிஞ்சது. டாக்டர்கிட்ட ஓடினேன். எல்லா விவரமும் தெரிஞ்சதும் பார இறங்கின மாதிரி இருந்துச்சு. நான் செஞ்சது தப்பு தான். அந்த மனநிலையில் அந்த நேரத்தில் அப்படி செஞ்சுட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு வாரம் பூரா தூங்காமல் இப்படி செஞ்சுட்டியடா மடையான்னு என்னையே திட்டிக்கிட்டு அழுதுருக்கேன். சொல்லுங்கள் பரத், ஒரு பிணத்தை கொலை செய்ய முயன்றது சட்டத்தில் எந்த ஆக்ட் படி குற்றம்? நீங்கள் என்னை போலீஸில் ஒப்படைச்சாலும் இதுக்கு ஏதாவது தண்டனை இருந்தால் ஏற்றுக்க தயாராக இருக்கேன் என்று முடித்தான். வெளியோரங்களில் ஏனோ நீர் புறப்பட்டது. 10 நிமிடங்கள் அவனையே பார்த்து கொண்டிருந்தான் பரத். சிக்கல், உங்களை போலீஸில் ஒப்படைக்கிறது தான் முறை. ஆனால் ஒரு துடிப்பான இளைஞனோட நல்ல ஒரு எதிர்காலத்தை உத்தேசித்து இந்த ரகசியம் என் நெஞ்சுக்குள்ளேயே புதைக்கப்பட்டுடுச்சு. டோன்ட் வரி என்று அவன் தோள்களில் தட்டினான் பரத். தேங்க்யூ பரத், தேங்க்யூ. சின்ஹாவை எப்படி மாட்ட வைக்க போறீங்க? என் உதவி எது வேணும்னாலும் செய்ய தயாராக இருக்கேன். சின்ஹாவை கொஞ்சம் இடைவெளி விட்டு தான் நெருங்க போகிறேன். சட்டப்படி இப்போ கிட்ட போக முடியாது. எங்கேயாவது ஒரு தப்பு நிச்சயம் நடந்திருக்கும். அந்த தப்பை தேட போகிறேன். நிதானமா. காஃபி வெளியில் காத்திருக்கோம், வாங்க என்று கதவை திறந்து வெளியே அழைத்து வந்தான். அத்தியாயம் 18. அடுத்த வாரம். சின்ஹாவின் நினைவுகளை சுத்தமாக கலற்றி வைத்துவிட்டு பரத் ஆஃபில் போனான். மாலையில் சுசீலாவுடன் பேல்பூரி சாப்பிட்டு கொண்டு காதல் செய்தான். சினிமா போய் இருட்டில் விஷமம் பண்ணினான். இரவில் கதைகள் படித்தான். குருவையோ ஜெகனையோ தொடர்பு கொள்ளவில்லை. அவர்களும் இவனை தொடர்பு கொள்ளவில்லை. அத்தைகிட்ட சொல்லு, அடுத்த மாதம் வந்து நிச்சயம் பண்ணிக்கிறேன்னு. ஒரு ஏர்கெஸ் கொடு என்று கேட்டு வாங்கி பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு டாட்டா காட்டி சுசீலாவை ரயில் ஏற்றி விட்டான். அன்றைக்கு காலை பரத் காபி குடித்து கொண்டே ஹிந்து பேப்பரை புரட்டி கொண்டிருந்த போது ஃபோன் வந்தது. அசுவாரஸ்யமாக எடுத்தான். ஹலோ, நான் குரு பேசுகிறேன். குரல் பிசிறு தட்டியது. என்ன குரு, முந்தா நாள் ராத்திரி சித்தப்பா செத்து போயிட்டார் சார். என்ன? ஆமாம் பரத், இறந்துட்டாரு. முந்தா நாள் நடந்ததுக்கு இன்னைக்கு சொல்கிறீங்க? உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. பாடியை நேற்று எரிச்சாச்சு. சித்தப்பா இப்படி சாவார்னு எதிர்பார்க்கவே இல்லை பரத். குரு, ஆர் யூ நாட் பிளேயிங்? இல்லை சார், சத்தியமாக இல்லை. எப்படி இறந்தார்? ஹார்ட் அட்டாக். காலையில் கையில் காப்பியோட சக்தி கதவை தட்டுன்னு தட்டியிருக்கான். எழுந்திருக்கவே இல்லை. அப்புறம் சந்தேகப்பட்டு கதவை உடச்சி போய் பார்த்துருக்காங்க. செத்து கிடந்திருக்கார் சித்தப்பா. நீங்கள் எங்கே போனீங்க? அதை ஏன் சார் கேட்குறீங்க? முதல் நாள் தான் நான் புறப்பட்டு திருவனந்தபுரம் போனேன். சரவணா லாட்ஜில் தங்கினேன்.
மறுநாள் காலையில் தந்தி வருது. உடனே ரயிலை பிடிச்சு வந்து சேர்ந்தேன். குரு, என்ன பரத், நீங்கள் வேணும்னா திருவனந்தபுரம் போய் சரவணா லாட்ஜில் விசாரிச்சு பாருங்க. ட்ரெயின் டிக்கெட் வச்சிருக்கேன். என்ன பண்ணுறது, சித்தப்பா சாத்தன ரூமுக்குள்ளே ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டார். அட பாவிகளா என்று பல்லை கடித்தான் பரத். என்ன பரத், மௌனமாயிட்டீங்க? சட்டம் பல சமயங்களில் பல்லு இழிச்சிடுது. நம்ம சட்டத்தை உருவாக்குனது யார்? நாம தானே. சட்டம் ஓட்டையா இருக்கிறப்ப அது செய்ய வேண்டிய கடமைகளை யார் செய்யணும்? நாம தான் செய்யணும். என் சித்தப்பா நல்லவர், வல்லவர். அவர் பாட்டுக்கு ஆவியை எளிமைப்படுத்த போறேன்னு சொல்லிட்டு அழகா அம்சமா திட்டம் போட்டு ஒரு கொலை பண்ணுவார். இது உங்களுக்கும் உங்க சட்டத்துக்கும் தெரியும். ஆனா கிட்ட வர முடியாது. ஏன்? ஓட்டைகள். அந்த ஓட்டைகளை வச்சுக்கிட்டு கொசு வலைக்குள்ள பூந்துக்கிற மாதிரி பிரமாதமா தன்னை சுத்தி சட்டம் நெருங்க முடியாம வேலி போட்டுக்கிட்டாரு. நீங்க இன்னைக்கு தெம்பா தடயம் தேடுவீங்க. 3 மாசம் கழிச்சு நல்ல சோப்பா வாங்கி கை கழுவிடுவீங்க. ஆனா சின்ஹா, என் சித்தப்பா சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. இன்னும் விபரீதமா என்ன செய்யலான்னு யோசிப்பாரு. சரியா இது? தப்பில்லையா? நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு கொலைகாரன் தப்பலாமா? கூடாது. என்ன பரத், நீங்க என்ன நினைக்கிறீங்க? நானும் ஜெகனும் சேர்ந்து அதே மாதிரியே திட்டம் போட்டு அழிவி வச்சுக்கிட்டு சாத்தன ரூமுக்குள்ள கொலை பண்ணி போஸ்ட்மார்ட்டம் போகாம சாதாரண சாவா காமிச்சு பாடியை எரிச்சிட்டோம்னு நீங்க சந்தேகப்படுறீங்களா? முற்றும். ஆசிரியர் ஒரு வித்தியாசமான முடிவை கொடுத்திருக்காரு. இந்த முடிவு உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அன்பிற்கினிய நேயர்களே, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? என்னோட குரல் மற்றும் கதை சொன்ன விதம் எப்படி இருந்ததுன்னு உங்களோட கருத்துக்களை தவறாம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஒரு லைக்கும் தட்டி விடுங்க. அதோட உங்களை மாதிரியே கதையை விரும்பக்கூடிய உங்க நண்பர்களுக்கும் இந்த கதையை ஷேர் பண்ணுங்க. நீங்க ஒரு வேளை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க. கதை கேட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம போற நண்பர்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்க விரும்புறேன். ஒவ்வொரு ஆடியோ புக்கு பின்னாடியும் பல மணி நேர உழைப்பு இருக்கு. அந்த உழைப்புக்கான அங்கீகாரம் தான் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதும் உங்க லைக், ஷேர்ஸ் மற்றும் கமெண்ட். இது மட்டும்தாங்க. இந்த விஷயங்களை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, மற்றும் இன்னொரு அருமையான கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திகேயன்.